கவலையோடு வந்திருக்கீங்களோ, ஆமேன், உங்கள் கவலைகளை தாண்டி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். கவலையில் மூழ்கி போக விட மாட்டார். தம் கரத்தை நீட்டி உங்களை தூக்கிவிட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு காரணம் உண்டு. அது வேறு யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆமேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஏறக்குறைய 300 பிள்ளைகளுக்கு கிட்ட FGVBSல சிறுவர் ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்து விட்டார். இந்த 2 வாரங்களில் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் துவங்கினது. 4வது இடத்துல இன்றைக்கி VBS நடந்து கொண்டிருக்கிறது. FGVBS முதல்ல நிமிலச்சேரி திருச்சபையில் நடத்தினோம். 2வது சேக்காடு திருச்சபையிலும் சைமன் டெனிஸா ஒரகட திருச்சபையில் நடத்தினோம். 3வது வாரம் GIயில் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு ஃபைனல் டே ப்ரோக்ராம். ஆமேன். ஏறக்குறைய 300 பிள்ளைகளில் தாண்டி விட்டோம். வாலண்டியர்ஸ் இல்லாமல், சில்ட்ரன் மட்டும், டீச்சர்ஸ்லாம் இல்லாமல் அவங்களெல்லாம் கணக்கு போட்டால் 300 கூட ஒரு 200 போடணும். அதுக்கு மேலே தான் போடணும். 500 பேருக்கு மேலே ஒரு நாள் விடாதபடி 7 நாளும் சாப்பாடு போடக்கூடிய கிருபையை கொடுத்தார். எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி தரக்கூடிய கிருபையை கொடுத்தார். கர்த்தர் நம்முடைய தோள்களை பலப்படுத்துகிறார். பண ரீதியாக, பல ரீதியாக நல்ல உதவி செய்யக்கூடிய மக்கள் படையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என்னோடு கூட ஊழியம் செய்தவங்க அனைவரையும் கர்த்தர் கோடா கூடிய பெருகும்படி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த VBSோட ஃபைனல் டே ப்ரோக்ராம் நாளைக்கு இருக்குது. லிசன் பண்ணுங்கள் டீச்சர்ஸ்லாம். இது வரைக்கும் 3 சர்ச்சில் செய்யாதது நீங்கள் இப்போ செய்ய போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு இன்விடேஷன் கார்டு பிரிண்ட் பண்ண போகிறீங்க. FGVBSக்கு ஃபைனல் டேக்கு வர வேண்டி பெற்றோர்களுக்கு ஒரு இன்விடேஷன் கார்டு அழகாக பிரிண்ட் பண்ணி அந்த பேரண்ட்ஸ்க்கு கொடுத்து அனுப்புங்க. நான் பிலீவர்ஸ் இருந்தாங்கன்னா கொடுத்து அனுப்பி அவங்கள வெல்கம் பண்ணுங்கள். வெல்கம் பண்ணி டீச்சர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஐயா வாங்க, அம்மா வாங்கன்னு கூடுங்க. கர்த்தர் அன்றைக்கு பல பேரை தொட போகிறான்னு விசுவாசிக்கிறேன். நாளைக்கு சாயங்காலம் இந்த கூட்டம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கு மேலாக நாம் மிகவும் எதிர்பார்க்கிற OMR ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு பெரிய டிரான்சிட் பீரியட் என்று சொல்லுவேன். இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இன்றைக்கு 19ஆம் தேதியில் நின்று கொண்டிருக்கிறோம். என் பிள்ளைங்களுக்கு இன்னும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த ஸ்கூல்லையும் வாங்கலை, இந்த ஸ்கூல்லையும் வாங்கலை. இந்த வீடு காலி பண்ண வேண்டிய நிலைமை, அந்த வீடு இன்னும் கிடைக்கல. நடுவில் நிற்கிறேன். இந்த மாதிரி பல முறை நடந்திருக்குது. எனக்கு தெரியும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்று. ஆமேன். OMR திருச்சபை ஜூன் மாதத்தில் ஸ்டார்ட் ஆகும். இயேசுவின் நாமத்தில். இடமே இல்லை, ஆனால் மக்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வீடு இல்லை, மக்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கு மேலே இயேசு இருக்கிறார். காசு இல்லை என்றாலும் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறேன். ஜூன் மாதத்தில் நம்ம VBS OMR பகுதியிலையும் ஸ்டார்ட் பண்ணோம். ஈவினிங் VBS ஒரு 7 நாள். நான் சொல்லிட்டேன், எல்லா சர்ச்சிலையும் ஊழியம் பண்ண டீம் ரெடியாக இருங்க. ஒருத்தர் ஒரு நாள் தான். 7 நாள் மீட்டிங்கில் ஒரு நாள் தான். ஒரு டீம் ஒரு நாள் போவாங்க, செகண்ட் டே வேறு டீம் போவாங்க, தேர்ட் டே வேறு டீம் போவாங்க. அப்படி போகணும்னு வாஞ்சித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் செய்ய வேண்டும் என்று ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப ஹையாக பறக்கிறோமோ அந்த அளவுக்கு ரெக்கை ஸ்ட்ராங் ஆகும். கழுகு என்ன பண்ணும்? கழுகுடைய ரெக்கை என்ன பண்ணோம்? ஸ்ட்ராங் ஆகும். நம்ம பறக்காமல் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு விட்டோம்னா கோழி குஞ்சாயிரும். நல்ல பெரிய ரெக்கை வரும், ஆனால் என்ன பண்ணாது? பறக்காது. அட்டெம்ப்ட் பண்ண வேண்டும். கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணோம்? பெரிய காரியங்கள் அட்டெம்ப்ட் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கம்மியாக இருக்குது. இவ்வளோதானா? நான் காலையில் ஒரு மெசேஜ் கேட்டேன். ஒரு நிமிடத்துக்கு ஒரு முறை அந்த ஐயா சொல்கிறார், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்ன்றார். நானும் சொல்லி பார்த்து மயக்கடிச்சு விட்டேன். என்னடாப்பா அது? ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 4 முறையா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்னா எத்தனை முறை சொல்லுவார் இவர்? நான் யோசித்து பார்த்தேன், அது சொல்கிறது தான் நல்லது. சாத்தானோட தலையை என்ன பண்ணும்? இடிக்கும். ஆமென். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் நீங்க தான் பாட போறீங்க. நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. தன் பிரசன்னத்தால்
Shira Baba Barakadala Bodere Bere Bere O Shira வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். Not by might, nor by power, but by my spirit, saith the Lord of hosts. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். ஆமென். இன்றைக்கு பலவீனப்பட்டு நீங்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால், உங்கள் பராக்கிரம் போய் பலவீனப்பட்டு இருப்பீர்கள் என்றால், அது முடியாது என்று ஏற்கனவே சகரியா 4 அதிகாரம் 6 சொன்ன தேவன், உன்னால் முடியாத போது என் ஆவினாலே காரியங்களை வாய்க்கும்படி செய்வர் என்று சொல்லிக்கிறார். ஹல்லேலூயா. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நாம் அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, the warmth of a mother, ஒரு தாயின் அரவணைப்பு என்கிற தலைப்பில் இன்றைக்கு பேச போகிறேன். the mother's warmth அல்லது warmth of the mother, ஒரு தாயின் அரவணைப்பு. இது கடந்த வாரம் நம்முடைய தாய் சபையிலே நம்முடைய ஆவிக்குரிய அம்மா அவர்கள் கொடுத்த செய்தி உடைய மறுமொழியை இங்கே தமிழில் நான் இதை கொடுக்க ஆயத்தப்பட்டிருக்கிறேன். ஒரு அருமையான ஒரு sermon. தெய்வ ஜனமே, warmth of the mother, தாயினுடைய அரவணைப்பு இல்லை என்றால் நாம் இன்றைக்கு இல்லை. ஆமென். எத்தனை பேர் உங்கள் மதரை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் நேசிக்கிறீங்கள? we love our mother. தாய்மார்கள் பார்க்கும்போது அவங்க வீக்கான பாண்டம் போல் இருப்பாங்க. ஆனால் நம்ம மனசுக்கு அவங்க வீக்காக இருந்தாலும் நம்ம மனசுக்கு அவங்க என்னமோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி நமக்கு தெரியும். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் நான் பேரன் என்கிற பதிவை இழந்து போனேன். கடந்த மாதம் எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாவோட அம்மா, லாஸ்ட் கிராண்ட் பேரண்ட் டு லீவ், அவங்க இறந்து போனாங்க. இப்போ என்னை பேரன்னு உரிமை கொள்வதற்கு யாரும் இல்லை. எனக்கு வயசாயிருச்சா? எனக்கு ஆகாதுன்னு வச்சிங்களேன். அவங்களுக்கு வயசாயிருச்சு. ரைட்டா. எங்கள் பாட்டி நான் இழந்தேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, என்னுடைய 2 பாட்டி, அப்பா வழி அம்மாவும் அம்மா வழி அம்மாவும் என்னை வளர்த்தது எனக்கு ஞாபகம் வந்தது. இது போன வாரம் 12ஆம் தேதி மதர்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஹல்லேலூயா. அப்போ அவங்கள நினச்சி பார்த்தேன். எங்கள் பாட்டி, அப்பாவோட அம்மா, நான் எல்கேஜி படிக்கும்போது என்னை ஸ்கூலில் கூட்டு போக அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்க வருவாங்க. ஏன்னா 3.5 வயசில் எல்கேஜி வந்ததுனால என்னை கூட்டு போகிறதுக்குன்னு எங்கள் சொந்தக்காரங்க யார் வந்தாலும், எங்கள் அப்பா சித்தப்பாலாம் வந்தாலும் அவங்களும் அக்கம்பெனி பண்ணுவாங்க. அவங்க என்னை நடக்க வச்சு கூட்டு போவாங்க.
சாப்பிட்றதுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி தருவாங்க. ஆமாம், எங்கள் தாத்தா அந்த நேரத்தில் வேலை முடிச்சுட்டு வருவார். எங்கள் தாத்தா ஸ்டில் ஒர்க்கிங். நான் எல்கேஜி படிக்கும்போது அவங்க 2 பேரும் என்ன எங்கள் தாத்தாவோட தோல் மேலே உட்கார வச்சு என்னை கூட்டி கொண்டு போனது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆமேன். நான் என்ன சொன்னாலும் அது தெய்வ வாக்கு, நான் சொல்கிறது தானே நடக்கும். ஆமாம், அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக வகையில் வளர்த்த என் பாட்டியை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவங்க ஒன்றும் பெருசாக படிக்கலை, பெருசாக பணம் வச்சில்லை. ஆனால் அவர்கள் அரவணைத்த அரவணைப்பு என்னை இன்றைக்கு மனிதனாக வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. படிப்பு ஏறாத நேரத்தில், ஸ்பெஷலாக எப்போ படிப்பு ஏறலையோ, எப்போல்லாம் நம்ம படிக்கிற நேரத்தில் விட்டு விளையாட போயிட்டோமோ, அந்த நேரத்துலலாம் அப்பா கையில் அடி வாங்கும்போது என்னை வந்து பாதுகாத்த இல்லை எங்கள் பாட்டி தன்னுடைய சாரியில் வச்சு அப்படியே மூடிடுவாங்க. எங்கள் அப்பா அடிக்கிற ஒரு அடி கூட என் மேலே படாது. எங்கள் ஆயா தடுத்தாங்கன்னா என்னையும் காப்பாற்றுவாங்க, அவங்களும் அடி வாங்கிக்குவாங்க, எனக்கு ஒரு அடி படாதபடி காப்பாற்றுவார்கள். நினைத்து பார்க்குறேன். த வார்ம்த் ஆஃப் த மதர், தாயினுடைய அரவணைப்பு. ஆமேன். வண்டர்ஃபுல். அதனால் நான் என்ன கற்றுக்கிட்டேன், என்ன லாபம், அதெல்லாம் நான் பேச வரல. அந்த அரவணைப்பு என்னை ஒரு மனிதனாக மாற்றினது. மை மதர்ஸ் மதர், எங்கள் அம்மாவோட அம்மா, நம்மளாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அந்த ஐஸுக்காரன் அந்த பீன்னு அடிச்சுட்டு ஐஸ் விற்பான், பார்த்துருக்கீங்களா? இல்லை, எங்கள் பாட்டி வீட்டு தெருவில் ஒரு 20 வீடு தான் இருக்கும். நாங்களாம் லீவில் இருக்கும்போது அவன் எப்படி மோப்பம் பிடிப்பான்னு தெரில. அவன் காலையில் பீன்னு அடிச்சுட்டு வந்தான்னா, முதல் முறை எங்கள் வீடு கிராஸ் பண்ணும்போது எங்கள் பாட்டி கையில் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணி, அதனால் சொல்லுவாங்க, அடம் பிடிச்சி ஒரு பால் ஐஸ் வாங்கி சாப்பிட்டோன்னு வைங்களேன், அவன் போயிட்டு ஒரு சுற்றிட்டு திரும்பி அந்த பக்கம் வருவான். இப்போ தானே அரை மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டோன்றதை மறந்துடுவோம். திரும்பவும் ஆர்கியூமெண்ட் பண்ணி இன்னொரு ஐஸ் வாங்கி சாப்பிடுவேன். அது என்னால் மட்டும் தான் முடியும். அவன் இப்படி போயிட்டு ரிட்டன் வரும்போது இன்னொன்று சாப்பிடுவோம். அந்த மாதிரி சில நேரம் 3வது முறைலாம் சாப்பிடும்போது அவங்களால என்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதே தெரியாது. என்கிட்ட சண்டை போடுவாங்க, நடக்காது. ஆனால் நானே ஒரு ஜெயிச்சிருவேன். லாஸ்ட்டாக அவங்க ஒழி பண்ணுவாங்க. அந்த ஐஸ்காரனே ஓட விடுவாங்க. இந்த பக்கம் வந்த நீ கதை கஷ்டம், போயிடு மரியாதையா, உன் வண்டியெல்லாம் ஓடிச்சு போட்டுருவேன், அப்படி இப்படிடுவாங்க. அப்புறம் அவனை துரத்திடுவாங்க. இந்த ஐஸு கதையில் நான் எங்கள் பாட்டியை ஓகே பண்ணி ஐஸ் வாங்கி சாப்பிட்டது பெருசு இல்லை. அந்த அரவணைப்பு என் மனதில் இன்றைக்கும் மென்மையாக நின்று கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அந்த அரவணைப்பு இல்லை என்றால் இன்றைக்கு இந்த மனிதன் இல்லை என்று சொல்லுகிறது போல தான் த வார்ம்த் ஆஃப் த மதர், இந்த தாயினுடைய அரவணைப்பு. ஆமாம், ஸ்கூல் லீவ் விட்டால் எங்கள் அம்மா ஊழியத்துக்கு போயிடுவாங்க. எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக ஊழியம் பண்ணுவாங்க. கர்த்தரவர்களை ஆஸ்வதிக்கணும். மதியம் லஞ்சு அம்மா வச்சுட்டு போகிற சாப்பாடு வந்து ஆறி போயிருக்கும். ஆமாம், லீவ்னாலே பாட்டி வீட்டுக்கு போனால் சூடான சாப்பாடு உண்டு என்று நாங்கள் கிளம்பி போவோம். இன்றைக்கு அந்த ஜீவன்கள் இல்லை, ஆனால் அவர்கள் அரவணைப்பு இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக என்னை பெற்ற என் தாய், எங்கள் அம்மா ரொம்ப எக்ஸலண்ட்டாக எங்களை வளர்த்தாங்க. ஏழ்மையில் தான் வளர்த்தாங்க. நான் 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்குமே எங்கள் வீட்டில் ரேஷன் அரிசி சாப்பாடு தான். அந்த ரேஷன் அரிசி அந்த அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி எக்ஸலண்ட்டாக எங்கள் அம்மா கிட்ட எப்படி சமைக்கணும்னு கேட்டால் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி கொண்டு போவோம். அடுப்பில் தான் சாப்பாடு செஞ்சுருக்காங்க. ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் நான் சாப்பாடு கட்டி கொண்டு போகாத நாளே கிடையாது. ஹோட்டலில் வாங்கி கட்டணுன்ற மாதிரி. ஏது ஹோட்டல் அப்போல்லாம் சாம்பார் சாதமோ புளி சாதமோ எலுமிச்சை சாதமோ, நீங்கள் தான் சொல்லுங்கள். சாம்பார் சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், ரசம் சாதம்லாம் கிடையாது. தக்காளி சாதம், ஆமாம், இஞ்சி பூண்டு சாதம், பிரிஞ்சி. எங்கள் அம்மாவுக்கு பிரிஞ்சி செய்ய தெரியாது, அது பேர் இஞ்சி பூண்டு சாப்பிடும். அது எனக்கு ஒத்துக்காது, பிடிக்காது. ஆனாலும் எல்லாத்துக்கூடும் த பெஸ்ட்டு ஒரு கோழி முட்டை வைப்பாங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் இன்றைக்கி சத்தியமாக எனக்கு பெருசாக படுது. ஹல்லேலூயா. அந்த அரவணைப்பு, த வார்ம்த் ஆஃப் த மதர். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம், என்னுடைய ஆவிக்குரிய தாயை பற்றி சொல்ல வேண்டும். ரெவரண்ட் எஸ்தர் காங் அவர்கள். அம்மா புத்த மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் குடும்பத்தினால் தள்ளிவிடப்பட்டு அவங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. குடும்பத்தினர் அவங்கள தள்ளிட்டாங்க. இவங்க பைபிள் காலேஜ் படிக்க மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு சொன்னாங்க, உனக்கு சொத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஓடி போய்ட்டுட்டாங்க. அப்போ அவங்க பார்ட் டைமாக வேலை செய்ததை வச்சு, இல்லை சொந்தக்காரங்க கொடுக்குற காசை வச்சு அவங்களுக்கு காலையில் ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட மட்டும் தான் காசு இருக்கும். ரைஸ், சோறு வாங்கி சாப்பிட முடியாது, சோறு விலை ஜாஸ்தி. ஒரு பர்கர், டீ வந்து பைபிள் காலேஜில் கொடுக்குற ஃப்ரீ டீ. அது போல் தான் மதியம், அது போல் தான் சாயந்தரம். இந்த 3 வேளையும் அதை சாப்பிட்டு ஏற்கனவே 10 வருஷம் ஊழிய பாதையில் வந்த அந்த தாய் 2014ஆம் ஆண்டு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது வெளிநாட்டில் நான் பயந்தேன் ஊழியத்துக்கு வர்றதுக்கு. என்னை பார்த்து சொன்னாங்க,
தைரியமாக போ, நான் உனக்கு பின்னாடி இருப்பேன்னு சொன்னாங்க. உன்னுடைய வெளிநாடு கனவை பற்றி பயப்படாத, ஒரு நாள் கர்த்தர் உன்னை திரும்பி எல்லா தேசத்துக்கும் கூட்டு போவார், ஆனால் இப்போ நீ போ என்று என்னை தைரியமாய் அன்றைக்கு அரவணைத்து அவர்கள் அனுப்பினதுனால்தான் நான் இன்றைக்கு ஊழியக்காரனாக நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக கிராஷ் கோர்ஸ் போட்டாங்க. எனக்கு நல்லா ஞாபகம், என்னுடைய ஆவிக்குரிய தாய் இவன் என்னை கூப்பிட்டு சர்ச்சில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொன்னாங்க, இவன் பாஸ்டராக போகிறான், இவன் பாஸ்டராக போகிறான், இவன் பாஸ்டராக போகிறான், இவனுக்கு ட்ரைனிங் கொடுங்க. காலையில் 6 மணிக்கெலாம் ஞானஸ்தானம் கொடுப்பது எப்படி அப்படின்னே 10 கிளாஸ் இருக்கும். கணவன் மனைவி உறவை பற்றி 1 மாதத்துக்கு கிளாஸ் இருக்கும். பிரிந்து போன குடும்பத்தை கட்டுவது பற்றி 1 மாதம் கிளாஸ் இருக்கும். சர்ச்சில் வர காசை எப்படி கையாளணுன்றதை பற்றி 1 மாதம் கிளாஸ் இருக்கும். ஊழியம் செய்வது எப்படி, ஜபக்குழு நடத்துவது எப்படி, எப்படி முதிர்ச்சியாய் ஊழியம் செய்வது எப்படின்னு 3 மாதம் கிராஷ் கோர்ஸ். காலையில் 6 மணிக்கு மேலே ஆரம்பிச்சிச்சுன்னா நைட்டு 10:30 மணி 11 மணி வரைக்கும் கூட ஒரு டிபார்ட்மெண்ட்லையா என்னை போட்டு என்னை அரவணைத்து என்னை பாதுகாத்து அனுப்பினதுனால தான் இன்றைக்கு ஊழியக்காரனாக நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். த வார்ம்த் ஆஃப் அ மதர், ஒரு தாயினுடைய அரவணைப்பு. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, தாயினுடைய அரவணைப்பு சத்தமாக கேட்காது, அது சத்தமே கொடுக்காது. ஏனென்றால் அது அமைதியாய் சைலண்டாய் செய்யக்கூடிய ஒன்று. She take cares of her children silently. The children makes noise, but the mother doesn't make noise. அந்த தாய் சத்தம் விட வேண்டிய என்கிற அவசியம் இல்லை. அந்த பிள்ளைகள் தான் தாய்க்காக குரல் கொடுக்கிறார்கள். தாயினுடைய அரவணைப்பு, the warmth of the mother. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இது நீங்கள் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் 2 ஆசீர்வாதத்தை தருவார். கிறிஸ்தவனுக்கு நாம் பெற்ற பிள்ளைகள் ஒன்று, நாம் பெறாத ஆவிக்குரிய பிள்ளைகள் மற்றொன்று. இத்தனை நாம் பெற்ற பிள்ளைகளை பாதுகாப்பது போல நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் அந்த அரவணைப்பை கொடுத்து வாழ வைக்கும்படியாகத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். வார்ம்த் ஆஃப் த மதர், தாயினுடைய அரவணைப்பு. ஹல்லேலூயா. இந்த செய்தி நான் கொடுக்கும்போது யூ கேன் திங்க் அபவுட், நேத்திக் பிரதர் ஜேசன் வீட்டில் நான் இந்த செய்தி கொடுக்கும்போது என் கூட வந்திருந்தாங்க. அவங்க இந்த மெசேஜ் கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுற நேரத்தில் அழுதுட்டாங்க, ரொம்ப அழுதுட்டாங்க. அவங்க வீட்டுக்காரால் கம்ஃபர்ட் பண்ண முடியல, விட்டுருப்பா அழட்டும் அப்படின்னு. என்ன சொல்லி அழுதாங்கன்னா, எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு எங்களை காப்பாற்றினாங்க, எங்கள் அம்மா அன்னைக்கு காப்பாற்றலைன்னா எனக்கு ஏபிசிடி கூட தெரிஞ்சிருக்காது. என் தாய் எனக்காக முயற்சி எடுத்தது மட்டுமில்லை, இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல கணவனை அன்றைக்கு நான் சூஸ் பண்ண முடியாத போது இவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இன்றைக்கி நான் ஒரு ஆஃபீஸருக்கு மனைவியாக இருக்கிறேன், என் கணவனை நன்றாய் பார்த்து கொள்கிறான் என்ற மக சொன்னாங்க. அதை விட ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொன்னாங்க, அன்றைக்கு உலகத்தில் அன்றைக்கு சொந்தக்காரங்களை யாருமே ஏசப்பா ஏற்றுக்காத போது என் தாய் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று எங்கள் அனைவரையும் பக்தியில் நடத்தினார்கள் என்று மகள் சாட்சி சொன்னாங்க. The love of the mother is silent. தாயினுடைய அரவணைப்பு அமைதியாய் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் சேலஞ்ச். நம் தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, தாயுமானவர், தாயினும் மேலானவர். அவர் சொன்னார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. A mother might forget you, but I will not forget. நீங்களும் நானும் நினைக்கலாம், தாய் எப்படி பிள்ளைகளை மறந்து விடுவாள்? நிறைய நேரத்தில் மறந்து விடுவாள். பிசாசினால் பீடிக்கப்படும் போது மறந்து விடுகிறாள். எத்தனையோ தாய்கள் தங்கள் பிள்ளைகளை கொன்று விடுகிறதை பார்க்கிறோம். அந்த தாய் அன்புனால செய்யல, அவளை சாத்தான் ஓவர்டேக் பண்ணி அவளை யூஸ் பண்ணிடுறான். எத்தனையோ தாய்கள் தங்கள் பிள்ளைகளை பாவத்தில் தள்ளுறதை பார்க்கிறோம். பரிசுத்தமாய் வளர்க்க வேண்டிய தாய் தான் தன் பிள்ளையை பாவத்தில் தள்ளுறான். அகைன் ஓவர் கம் பை த டெவில். எத்தனையோ தாய்மார்கள் தங்கள் மனதை மீறி, தங்கள் நினைவை மீறி தங்கள் உயிர் விட்டுடுறாங்க. அவங்க உயிர் போயிட்ட பிறகு பிள்ளையா யாருன்னு தெரியும். இதெல்லாம் நடக்கும். அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவஜனமே, the warmth of the mother is important. தாயினுடைய அரவணைப்பு மிகவும் முக்கியமாக இருக்கிறதை கருத்தில் கொண்டு மௌனமாய் அமைதியாய் தன் பிள்ளையை பாதுகாத்த ஒரு தாயை பற்றி படிக்க போகிறோம். என்னுடைய செய்திக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் இந்த குறிப்பிட்ட தாய் எப்படி தன் பிள்ளையை வளர்க்கிறாள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம்
2ஆம் அதிகாரம் 1-4 நம்மளாம் எடுத்துட்ட பிறகு ரிலாக்ஸ்டாக படிக்க போகிறோம். பைபிள் படிக்கும்போது எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வேணாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் வேணாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? யாத்திரையாகமம் 2:1-4. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். 2ஆம் வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டு இருந்தாள். இது ஒரு சிம்பிள் ஃபேமிலி. இஸ்ரவேலிலே 12 கோத்திரம். நீங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், காத், இசக்கர், நப்தலி, எப்ராயிம், மனாசே, யோசேப்பு, செபுலோன். 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்தில் லேவி என்று சொல்லி ஒரு கோத்திரம். இதில் ஒரு மனுஷன், ஒரு ஆள், எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி இல்லை. லைஃப் சைக்கிள் நம்ம பார்த்தோம்னா பிறப்பு, பிறகு வளர்ப்பு, பிறகு திருமணம், திருமணமான பிறகு குழந்தைகள் பிறப்பு, பிறகு முதுமை, அப்படியே போகிறது. அதுபோல் எல்லாரோட லைஃப்பில் நடக்கிற மாதிரி தான் இந்த லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன். அந்த ஒருவனோட பேர் யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இதே 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவன் பேர் அம்ராமா. 20ஆம் வசனம். அம்ராம். அந்த மனிதன் பேர் அம்ராம். அவன் திருமணம் செய்த அந்த மனைவியின் பேர் ஜோக்கபேத். இந்த யோக்கேபேத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு படிக்க போகிறோம். இந்த அம்மா பேர் சைலண்டாக பெரிய வேலை செய்த தாய் பேர் என்ன பேருங்க? யோக்கேபேத். அப்போ இந்த தாய், இந்த தகப்பன் திருமணம் செய்து கொண்ட பிறகு 2ஆம் வசனத்தின்படி அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். ஒரு ஆண் பிள்ளை. ஆமென். 2 பிள்ளை தான் பிறக்கும். ஒன்று ஆண் பிள்ளை, இல்லைன்னா பெண் பிள்ளை. பாஸ்டாக இருக்கிற நான் சில நேரத்தில் எனக்கு ரொம்ப குழப்பமாயிரும். சேக்காடு சர்ச்சில் ஒரு குழந்தை பிறந்திருக்கோம், நிம்லேச்சேரில் பிறந்திருக்கோம், ஒரு இடத்துல பிறந்திருக்கோம். இது ஆம்பளை பிள்ளையாக இருக்கும், அது பொம்பளை பிள்ளையாக இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். ஆம்பளை பிள்ளைய கையில் எடுத்து பொம்பளை பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு ஜபம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவர்க்கர் கையில் இதுனா பாப்பா சொல்லுன்னா அவங்க கண்ணை மூணு இருப்பாங்க. ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஆண் பிள்ளையா பெண்? என் ஃபோனில் எல்லா டேட்டாவும் எடுத்து வைப்பேன். ஃபோனும் சில நேரம் கை கொடுக்காது. கஷ்டமாக இருக்கும் பாருங்களேன், ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இல்லை, நிறைய குழப்பம். அதனால தான் பாஸ்டருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ப்ரே பண்ணும்போது, பாஸ்டர் இந்த சிஸ்டர் பேர் இது, இவங்க வீட்டுக்காரர் தான் அதான் குழந்தைன்னு என்ன பண்ணோம், கூட இருக்கிற கோவர்க்கர்ஸ் அந்த ஏரியாவில் ஊழியம் பண்ணுறவங்க சொல்லணும். வெரி குட். இதில் எக்ஸலண்ட்டாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு, சொல்லுங்க ப்ளீஸ் எனக்காக, அது அழகுள்ளது என்று கண்டு. ஆண் பிள்ளை அடுத்தது எப்படி இருந்துச்சு? அழகு. எத்தனை பேருக்கு உங்கள் ஆண் பிள்ளை அழகாக இருக்குது? அந்த அம்மாவுக்கு மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். பாருங்க, எல்லா அம்மாவும் கை தூக்கிடுச்சு. என் பையன் தான் அழகு. எங்கள் அம்மா என் பசங்க கையில் சண்டை போடுவாங்க. எங்கள் பசங்க கையில் என் பையன் தான் அழகு. எல்லா அம்மாங்களும். ஏன்? அந்த தாய்க்கு அந்த பிள்ளை அழகுள்ளது தான். பேச்சே முடியாது, யாரும் பேசவே முடியாது. அந்த தாய்க்கு வேற பிள்ளை அழகாக தெரியாதுங்க, தெரியவே தெரியாது. அதை விட யார் பிள்ளை அழகு? என்னம்மா? ஆமாம், என் பையன் அழகு தான். வாவ். அந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு இந்த தாயினுடைய அரவணைப்பு அந்த பிள்ளையினுடைய அழகை பார்க்கிறது. ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம், அவன் காதை பாரு, அவன் முடியை பாரு, அவன் தலையை பாருன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த தாய் அழகுள்ளதாய் பார்க்கிறான். The comfort of the mother states, sees that the child is a goodly child. அந்த குழந்தை அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இங்கே மட்டும் இல்லை, நம்முடைய சேக்காடில், நிம்லேச்சேரியில், ஜிஐயில், இப்போ ஓஎம்ஆர்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். நான் மலேசியாவில் ஊழியம் பண்ணும்போதே எனக்கு நிறைய டிசைபிள்ஸ் இருக்காங்க. எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு அழகாக தெரியும். நான் பெற்ற பிள்ளைகள் போன்று என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளையும் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணும்? அழகாக தெரியும். சிலருக்கு அவங்களுக்கு பிடிக்காது. இவரியா வராரு, அவரியா வராருன்னு சொல்லுவாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இன்னும் கேட்டால் எனக்கு சொரணையாக இருக்காது. சொரணை மீனிங் டு சே என்னன்னா, அவர் ஒரு வேளை அன்னைக்கு லேட்டாக வந்திருப்பார், நான் திட்ட மாட்டேன். ஊழியத்துக்கே வந்திருக்க மாட்டார், நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், திட்டிருக்க மாட்டேன். ஆனால் வேறு யாரோ என்னோட கண்ட்ரோலில் லிமிட்டில் இல்லாதவங்க லேட்டாக வந்திருப்பாங்க, நீ ஏன் லேட்டுன்னு கேட்பேன். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், கேட்டிருக்க மாட்டேன். ஏன்? ஐ எம் டேக்கிங் டைம் டு லுக் அட் த குட்லி நேச்சர் ஆஃப் மை சைல்டு. என் குழந்தை லேட்டாக தான் வருது, அதுக்கு மூக்கு ஒழுக தான் செய்யுது. அந்த மூக்கு ஒழுகுதுலேயே அது ஒரு அழகாக இருக்குது. இதுதான் அந்த அம்மாவோட விஷயம். தன் பிள்ளை அழகுள்ளது என்று காண்கிறாள். கண்டு
ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் நடக்குது. அழகுள்ள பிள்ளை தான் தாயே, ஏன் ஒளித்து வைக்கிறாள்? தன் பிள்ளையை ஒளித்து வைத்தாளாம். 3 months she hid her baby. தான் குழந்தை எத்தனை மாதம் ஒளிச்சு வச்சா? இப்போ தான் நம்மளாம் யோசிக்கணும், அழகான பிள்ளையை ஏன் ஒளிச்சு வைக்கிற? கண்ணு பட்டுருமா, திருஷ்டி பட்டுருமா, இல்லை புள்ள பூச்சிக்காரங்க நிறைய பேர் இந்த குழந்தைய தூக்கிட்டு போவாங்களா? இல்லைங்க, அந்த நேரத்தில் சட்டம் இருந்தது. என்ன சட்டமா? இஸ்ரவேலரே, அடிமைகளே, எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறவர்களே, உங்களுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்தால் அவைகள் வாழட்டும், ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அவைகள் இறக்கட்டும் என்று அன்றைக்கு பார்வோன் மன்னன் கட்டளை போட்டிருந்தான். திருமணம் செய்து கொண்ட இந்த தாய் நம்மளை போல ப்ரேயர் பண்ணிக்க மாட்டா. சத்தியமா எனக்கு ஆம்பளை பையனே வேணாம், என்ன வேணும்னு ப்ரே பண்ணியிருப்பா? பெண் குழந்தை என்று. ஆனால் பிள்ளை பிறந்து விட்டது. பிறந்த குழந்தையோ ஆண் பிள்ளை. 3 மாதம் ஒளித்து வைத்திருக்கிறாள். 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம்னா அவன் கட்டளை போட்டான், எவ்ரி சைல்ட் ஹேஸ் டு பி த்ரோன் இன்டு ரிவர் நைல். ஒவ்வொரு குழந்தையும் நைல் நதியிலே போட்டுவிடப்பட வேண்டும். இந்த குழந்தைகள் போட்டுவிடப்பட வேண்டும் எல்லாருக்கும். 22ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான். எல்லாருக்கும். அப்போ இஸ்ரவேலர்கள்லாம் அடிமைகள். இந்த அடிமை ஒரு எஜமான் வீட்டில் வேலை செஞ்சா அந்த எஜமானுக்கு தெரியும், என் அடிமை கர்ப்பிணியாக இருக்கிறா. குழந்தை பிறக்கும் போது அவங்க பார்த்துப்பாங்க, என்ன குழந்தைய தூக்கி தண்ணியில் போட்டுருவாங்க, எஜமானே பண்ணிடுவான். ஆனால் இந்த அம்மா எப்படி அரவணைத்தாள் என்று தெரியவில்லை. 3 மாதம் தன் பிள்ளையை ஒளித்து வச்சிட்டான். எவ்வளோ ஸ்டெப் எடுத்திருப்பா? அவள் கர்ப்பிணியாக இருக்கும் போதே மறைச்சாலா, இல்லைனா ஓனர் கையில் போய் எஜமான் கையில் போய் நான் போட்டுட்டேன்னு சொன்னாலான்னு தெரில. பட் ஷீ ஹஸ் டன் ஹர் ஜாப். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மௌனமாக இருந்தாலே போதும், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய கிருபையை தருவார். ஹல்லேலூயா. த வார்ம்த் ஆஃப் த மதர், தாயினுடைய அரவணைப்பு என்கிற தலைப்பில் பேசி கொண்டிருக்கிறேன். யோக்கபேத் என்றால் யெகோவாஸ் க்ளோரி, யெகோவா தேவனின் மகிமை என்று அர்த்தமாம். ஆக இது எதை குறிக்கிறது என்றால், தன் சிறு பிராயத்திலிருந்தே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மகிமை உள்ள ஒரு தாயாய் இவள் இருந்திருக்கக்கூடும். The warmth of the mother is irreplaceable. அந்த தாயினுடைய அன்பு ஒரு நாளும் எதினாலும் மாற்றப்படக்கூடாததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் ஒரு 1 monthக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா உட்காந்துருந்தாங்க. ஒரு சிஸ்டரு, அவங்க ஹஸ்பண்டு, அம்மா அந்த குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. அந்த குழந்தை சிரிச்சுட்டு உட்காந்துருந்துச்சு. ஆமாம், நானும் போய் ஒரு விஷயம் பேசிட்டு வரும்போது அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிச்சு பாருங்க. அப்பா, நான் 108க்கு ஃபோன் பண்ணிடலாமான்னு பார்த்தேன். அப்படி அழுது, வயிற்ற தொட்டாலும் அழுது, தலை தொட்டாலும் அழுது. அவங்க அம்மா அப்பா ஃபோன் ரீச் ஆகலை. என்னடா ஆச்சு இந்த குழந்தைக்கு? அவ்வளோ பெரிய அழ. அவங்க ஆட்சிக்கு ஃபோன் பண்ணால் அவங்க ஆட்சி சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம், அவங்க அம்மாவை பார்க்குற வரைக்கும் அவன் அப்படி தான் அழுவான் அப்படின்ட்டாங்க. சொன்ன மாதிரி அந்த குழந்தை அழுதுக்கு வயிறு வலியா தலைவலியா பயந்துட்டேன். இல்லை நம்ம அம்மா அப்பா சைடில் குழந்தைய போட்டாங்களா அப்படின்னு ஒரு யோசித்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு, 1/2 மணி நேரம் கழிச்சு அவங்க அம்மா அப்பா வந்துட்டாங்க. அவங்க அம்மா தூக்கி அவங்க அம்மாவை பார்த்ததும் அந்த குழந்தை சிரிக்குது. அடக்கடவுளே, என்னுடைய அரவணைப்பு அந்த குழந்தைக்கு உதவவில்லை, மற்றவருடைய அரவணைப்பு அந்த குழந்தைக்கு வரவில்லை. அவன் அந்த குழந்தையினுடைய தாயினுடைய அரவணைப்பு தான் அந்த குழந்தைக்கு உறவினது. The warmth of the mother, it's irreplaceable. It cannot be replaceable. It cannot be replaced. Hallelujah. அது நீங்கள் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஞான பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. ஆமென். நம்ம மத சர்ச்சில் ஒரு ரூல் இருக்குது, போய் நீ ஊழியம் பண்ணுன்னு அனுப்ப மாட்டாங்க. நீ முதல்ல எனக்கு என்னுடைய மகனாக மாறின பிறகு தான் உன்னை என்னத்துக்கு அனுப்புவேன் ஊழியத்துக்கு. சும்மா எல்லாரையும் அனுப்ப மாட்டாங்க. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், என் பிஸ்னஸை யாருக்கு விட்டுட்டு போவேன்? என்னுடைய மகனுக்கு. அதுபோல தான் ஊழியத்தை மகன்களுக்கும் மகள்களுக்கும் தான் தர முடியும். ஹல்லேலூயா. புதுசாக நமக்கு ஆண்டவர் 70 கிளை சபையில் தருகிறேன்னு சொல்கிறாரு. புதுசாக ஒரு 70 பாஸ்டர்ஸை இன்டர்வியூ பண்ணி எடுக்க போகிறதில்ல பிள்ளைங்களா. நீங்கள் தான் அந்த 70 பாஸ்டரும் பாஸ்டரும் ஆகும். உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்ய போகிறார்.
ஹல்லேலூயா. நான் சொல்லும் போது கை கூட தட்டாமல் நிறைய பேர் முறைச்சி பார்த்துருக்கிறீங்களே, உங்களை தான் முதல்ல கூப்பிட போகிறார். கை தட்டுறவங்களாவது பின்னாடி வர போகிறாங்க. கொஞ்ச நாள் என் கூட இருந்துட்டு இலைப்பாறுதலில் இருந்துட்டு அப்பா வீட்டு சோறு சாப்பிட்டு 10 வருஷம் கழிச்சு தருவாங்க. நின்று அப்படி ஒரு பார்வை பார்க்குறீங்களே, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போக போகிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா உங்களை மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் மெசேஜ் கொடுக்கும்போது எத்தனை பார்த்துருப்பேன். நான் தான் சொன்னேன், நான் கை தட்டுறது பார்க்குறதுக்கு ஸ்டைலாக இல்லைன்னு தானே நான் பியானோவே கற்றுக்க போனேன். எல்லோரும் கை தட்டி பாட்டு போடும் பாஸ்டர் சொல்லும்போது, நாடா இவர் வேற நம்ம கை தட்டினமே நினைக்கவே தேவையில்லையே. நான் பீட்டு போடுவேன், அப்படி போடுவேன். ஹல்லேலூயா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. மகனே, நீ ஒன்று இப்போ மனசில் நினைக்கிறியே, அது என் மனசில் இல்லை. ஒழுங்காக என் வழிக்கு வா, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. நீ ஒரு வழியில் முன்னேறலான்னு போறியே, நல்லா யோசிச்சு கணக்கு போட்டுப்பார். நீ பின்னேறி கொண்டு இருக்கிறாய். உன்னை உயர்த்தும்படியாக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு தாயினுடைய அரவணைப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். சூழ்நிலை சாதகமா இல்லை என்றாலும் அவள் அரவணைக்கிறாள். என்ன மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால், அவன் என்னோட ஜூனியர். போனால் அவங்க அம்மாவுக்கும் அவனுக்கும் பயங்கர சண்டை. அவன் ஏதோ தெரியாமல் ஒரு வார்த்தை விட்டான். திட்டினாங்க பாரு, திட்டு செம திட்டு. தலை குனிஞ்சிட்டான். திட்டும் போது சொன்னாங்க, கை அப்படி வச்சுட்டான். சார், இவ்வளோ சைஸ் தான் சார், அவன் இந்த சைஸ் தான் சார். இவங்க அப்பா இந்த குழந்தை உருவாகி, இந்த குழந்தை பிறந்த பிறகு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை உருவாகிட்ட பிறகு மிலிட்ரிக்கு போயிட்டார் சார். குழந்தை பிறந்திருக்கும் போது வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. இவனை இவங்க அப்பாவோட அம்மாவை தாத்தா பாட்டி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மாமனார் மாமியாரை. இவனை இவங்க அப்பாவோட அப்பாவை இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஓலை குடிசையில் நான் அது பூதிக்கிட்டு இவனை காப்பாற்றினேன் சார். இன்னைக்கு என்னை பார்த்து என்ன பேசுகிறான் தெரியுமா சார் இவன்? வா, இந்த சைஸ் தான் சார், இப்படியே வச்சுக்கலாம் சார். அவன் குருவி குஞ்சு மாதிரி இருப்பான். இந்த கை அவனை பிடிக்கலன்னா இன்றைக்கி அவன் ஆம்பளை கிடையாது சார் அப்படின்னா. வா, அதை பேசும்போது நாங்களும் அழுதுட்டோம். அந்த அம்மா அழும்போது அவனும் அழுதுட்டான். அம்மா தாயே, தெரியாமல் சொல்லிட்டேன் தாயே, நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன் தாயே அப்படின்ட்டான். அப்படின்ட்டாங்க. ஒரு தாயினுடைய அரவணைப்பு. ஹல்லேலூயா. ஆமாம். ஆனால் இந்த தாய் வித்தியாசமான தாய். சூழ்நிலை சாதகமாகவே இல்லை. பிள்ளை பிறந்தா அது ஆண் பிள்ளை இருந்தால் மறித்து விட வேண்டும். இருந்தாலும் இந்த வசனத்தின்படி அவள் முயற்சி எடுக்கிறாள். அது அழகுள்ளது என்று கண்டு முதலாவது முயற்சி 3 மாதம் ஒளித்து வைக்க பார்க்கிறாள். என் பிள்ளையோட சவுண்டே வெளியே கேட்க கூடாது. ஆனால் குழந்தை சப்போர்ட்டாக பண்ண போகுது. ஏன்னா லிசன் பண்ணுங்க, எந்த அம்மா அப்பாலாம் உங்கள் பிள்ளைங்க மேலே வரணும்னு வாஞ்சிக்கிறீங்க? தூக்குங்க, ரைட்டா? கையை கீழே போடுங்க. இப்போ உங்கள் குழந்தை சப்போர்ட் பண்ணாத போது முன்னேற்றணும். ஆமாம். உடனே உங்கள் பசங்க ஒழுங்காக படுறானா உட்காந்து உடனே படிப்பானா? மியூசிக் போடானா உடனே மியூசிக் கிளாஸ் போயிடுவானா? கணக்கு எழுதி பாடுறானா உடனே உட்காந்து எழுதி பார்ப்பானா? அவன் கம்ப்யூட்டர் பொம்மையா? சீக்கிரம் ரோபோட் வரும், ஏஐ சொன்னீங்கன்னா செய்யும். ஆனால் உங்கள் பசங்க செய்யவே மாட்டான், இருந்தாலும் முன்னேற்றணும். இது எப்படி? ஸ்கூலுக்கு போக மாட்டான், இருந்தாலும் என்ன ஆக்கணும்? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். மியூசிக்கே போக மாட்டான், அவனை என்ன பண்ண வைக்கணும்? நேற்றுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு மியூசிக் டீச்சர் வந்தாங்க, மேம் வந்தாங்க. அந்த மேம் பார்த்துமே எங்கள் பசங்க காணாமல் போயிட்டாங்க. அவங்க தலைப்பாலாம் கட்டி உக்காந்துக்கிறான். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னாங்க. ஆளே காணும் என் பையன். ஏன்? அவன் கையை பிடிச்சின்னா சொல்லி கொடுத்தாங்க, மியூசிக் சொல்லி கொடுத்தாங்க. சாதாரண விஷயம் இல்லை. அந்த தாய் இல்லைன்னா இன்றைக்கி அவர் வாசிக்க முடியாது. ஏன்னா என்னால் முடியாததை அவங்க மாமாவால் முடியாததை யார் செஞ்சது? அந்த அம்மா செஞ்சிச்சு. உக்காடுறானாங்கன்னா உட்காந்துருவாள் தான், வாசிறானா வாசிப்பான். அது அரவணைப்பா இல்லையா? ஹார்டாக இருக்குது. ஆனால் என்னது? இவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. இந்த தாய் 3 மாதம் அந்த குழந்தையை ப்ரொடெக்ட். she hid him 3 months. 3 மாதம் அந்த குழந்தை சத்தம் கூட போடாமல் காப்பாற்றினா. இப்போ கத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அம்மா என்ன பண்ணோன்னா, செத்து போ அப்படின்னு விடல. she has to take extra steps. she need to walk extra mile to save that child. 3 மாதம் வாயை பொத்திக்கிட்டு இருந்த, 4வது மாதம் வாயை திறந்தல, உன் வாயில நீ கெடுப்போ என்று சொல்லவில்லை. எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து அந்த பிள்ளையை காப்பாற்ற முற்படுகிறாள். ஊழியத்தில் இதுதான் நடக்குது. we need to fight with people, we need to fight with the devil, and we need to protect our children. நம் பிள்ளைகளையும் நம் ஞான பிள்ளைகளையும் காப்பாற்ற வேண்டியது நம் கடமையாக இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களாப்பா? நான் மெசேஜ் கொடுக்கும்போது தூங்கலாம், நான் உங்களை வேணான்னு சொல்ல மாட்டேன். அந்த ஆமென் சொல்லுவது மட்டும் சொல்லிட்டு தூங்குங்க. கனவு காண்டதான் நினச்சிங்க. உங்கள் கனவில் யார் மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு? பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. நடுவில் ஆமென் சொல்கிறார். நான் சொல்கிறேன்றது போல் என்ன பண்ணலாம்? சொல்லலாம்.
3 months ஒளித்து வைக்க கூடாமல் அவளால் ஒளிச்சு வைக்க முடியல. என்ன பாருங்க, எப்போ உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, உங்கள் பிள்ளைங்க உங்கள் கண்ட்ரோல் மீறி தாண்டி போகிறாங்களோ கர்த்தர் கையில் கொடுத்துடணும். ஆமாம், ஒரு சிஸ்டருக்கு 5 பிள்ளைங்க. எங்கள் பிள்ளைங்க அப்போ ரொம்ப குட்டி பையன். ஒரு பொண்ணையும் நான் தூக்கணும், பையனையும் நான் தூக்கணும். ஆனால் அந்த 5 பேர் வச்சுக்கிறவங்கள பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும். என்னடா அது நம்ம 2 வச்சுக்கிட்டே இப்படி டான்ஸ் ஆடுறோம், இங்கே 5 வச்சுக்குது. சிஸ்டர், how did you do it, can you explain me அப்படின்னா, பாஸ்டர் we need to wait upon God அப்படின்னாங்க. என்னது, நான் மெசேஜ் கொடுக்குறது தானே வெயிட் பண்ணுவேன், எதனா பிரச்சனை தானே வெயிட் பண்ணுவேன், குழந்தைங்களுக்கு ஏன் வெயிட் பண்ணோம்? ஒரு பிரதர் சொன்னார், எங்கள் பசங்களை தூங்க வைக்கிறதுக்கு ஈஸி வழி என்ன பிரதர் வழி, லைட் ஆஃப் பண்ணுறேன், இதை ஒரு தட்டு அதை ஒரு தட்டு ஆன்னு கத்தும், அப்புறம் மெதுவாக கத்தி 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 அடங்கி தூங்கிடும். நடுவில் எழுந்துச்சு திரும்பி ஒரு தட்டு, நைட்டில் மட்டும் பிரச்சனையே கிடையாது. நீ கூட பண்ணி பாருனாங்க. நானும் தட்டி பார்த்துட்டு இனி தட்டக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் இந்த சிஸ்டர் சொல்லுது 5 பிள்ளைங்க எப்படி வளர்க்குது, வெயிட் அப்பான் காட். ஆண்டவரே, இந்த அழற குழந்தை எப்படி அடக்கிறது, கர்த்தர் தான் ஞானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதில் வர குழந்தை வளர்க்குறவங்களுக்கு கமெண்ட்ஸ் நிறைய வரும். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சொல்லுவார், டேய் நீ சொல்கிறத அவன் கேட்பானா, அவன் சொல்கிறத நீ கேட்பியா, அடிக்கடி வந்து சொல்லிட்டு போவார். ஏன்னா நான் சொல்கிறத என் பையன் கேட்குற மாதிரி தெரியாது. டோன்ட் கோ தேர் அப்படின்னா அவன் போயிட்டுருப்பான், நானும் அவன் கூட போயிட்டுருப்பேன். நீ நிறைய பேர் பேரண்ட்ஸை பார்ப்பேன், முட்டாய் சாப்பிடக்கூடாது தெரியுமா, முட்டாய் சாப்பிடக்கூடாது தெரியுமா, அம்மா கத்திட்டு அம்மாவே முட்டாய் கொடுக்குறத நான் நம்ம சர்ச்சில் பார்த்துக்கிறேன். முட்டாய் சாப்பிடாதுன்றல சாப்பிட்டு நான் அடிச்சிடுவேன் அப்படின்ட்டு, சரி விடு அழறான் ஒன்று கொடு அப்படின்ட்டு ஒரு பாக்கெட் நிறைய கொடுக்குறாங்க. அவன் யோசிச்சு பார்க்கும்போது, நீ சொல்கிறத அவன் கேட்குறானா, அவன் சொல்கிறத நீ கேட்குறியா அப்படின்னு கேட்கும்போது, பாஸ்டர் நீங்கள் வளர்த்து பாருங்க, உங்களுக்கு அப்போ தான் தெரியும், நானும் பசங்களை வளர்த்துட்டு தானே வந்துக்கிறேன். ஆனால் நான் வளர்க்கும் போது என்னை பார்த்து என்ன சொன்னார் எங்கள் டேடு, நீ அவனை ஹேண்டில் பண்ணுறியா, லாஸ்ட்டாக சொல்லிட்டார், அவன் தான்டா அவனை ஹேண்டில் பண்ணுறான். ஆனால் இந்த தாய் இந்த பிள்ளையை ஒளிச்சு வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டி எக்ஸ்ட்ரா மைல் போகிறாங்க. இந்த பிள்ளையை இப்போ இவனை தாண்டி போயிட்டான், இவன் சொல்கிற பேச்சை கேட்கல, ஆனாலும் விடாதபடி தன் அரவணைப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுகிறாள். ஒரு நாணல் பெட்டி செய்கிற அந்த இமேஜ் இருந்தால் போட்டிருக்கும்பா. ஒரு நாணல் பெட்டி செய்து அந்த நாணல் பெட்டியில் தண்ணி வரக்கூடாது என்று பிசினும் கீழும் பூசி வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறா. அவங்க அப்பா இதில் காணவே காணும், அம்ராம காணவே காணும். தாய்க்கு இவ்வளோ வேலை இருக்கு. யூ நீட் டு ப்ரொடெக்ட் யுவர் சில்ட்ரன். உன் பிள்ளைகளை, உன் ஆவிக்குரிய பிள்ளைகளை நீ பாதுகாக்க வேண்டும் தாயே. தாய்மையின் கடமை இது, டு ப்ரொடெக்ட் யுவர் சில்ட்ரன். Hallelujah. To protect your children physically, to protect your children spiritually, to protect your children emotionally, to protect your children financially. Hallelujah. நான் ரொம்ப லக்கி ஃபெலோன்னு சொல்லுவேன். எங்கள் 2 பாட்டிங்களும், எங்கள் அம்மாவோட அம்மா வந்து வெத்தலை பாக்கு பை வச்சுருப்பாங்க, அதை ஒரு அப்படி உரிச்சாங்கன்னு வைங்க, கை உள்ளே விட்டு 4 எடுத்து கொடுப்பாங்க. அது அந்த ஆயா காலம். இந்த பாட்டி எங்கள் தாத்தா கடை வச்சுருப்பாரு, தாத்தா கடையிலேருந்து டயத்தை எடுக்கிற மாதிரி எடுத்து போட்டு வைப்பாங்க. எதுக்கு, நான் போனால் கொடுக்குறதுக்கு. தாத்தாக்கே தெரியாமல் காசு எடுத்துறாங்க, வச்சுக்க அந்த கிழவன் பார்த்தா தரக்கூடாதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, எனக்கு எங்கள் அம்மாவும் எனக்கு காசு கொடுப்பாங்க. அப்பா இந்த பிள்ளைய வளர்க்க ஃபிசிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாக, எமோஷ்னலாக, ஃபினான்ஷியலாக ஷீ நீட் டு சப்போர்ட். அந்த பிள்ளையை எதிர்த்து அந்த நாணல் பெட்டிக்குள்ளே வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அந்த குழந்தைய அழகாக எடுத்து அந்த பெட்டியில் வச்சு ஓரம் வச்சிட்டா. ஆமேன். இந்த நேரத்தில் அவள் கத்திரிக்கையில் ப்ரே பண்ணியிருப்பான். நான் தான் சொன்னேன், ஜோக்கே பார்த்தினா யாவேஸ் க்ளோரி. ஆண்டவரே, நீ எனக்கு கொடுத்த பிள்ளைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு வளர்த்தேன், இப்போ அங்கே விடுகிறேன் என்று. கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை இமோஷன்ஸ். இந்த தாயோட உணர்ச்சி பொங்க அந்த பிள்ளையை வச்சிருப்பா. ஆமேன். இதுக்கப்புறம் 3000 வருஷம் கழித்து ஜீசஸோட அம்மா கூட அந்த பிள்ளைய சிலுவையில் அறையத்துக்கு ஒப்பு கொடுத்துச்சு. ஆமேன். எக்ஸலண்ட். ஜீசஸ் தேவாட்டுக்குட்டி தான், ஆனால் அந்த அம்மா தேவாட்டுக்குட்டி நான் ஒப்பு கொடுத்துருக்கோம். ஐயோ என் புள்ள எனக்கு கொடுத்து என்ன சாவடி. கண்டிப்பாக மதர் மேரி இருந்தால் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, என்ன சாவடிச்சிரு சிலுவையில், என் பிள்ளைய விட்டுரு சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க தான் அழுதுருப்பாங்க, என்ன சாவடிச்சிரு. பரலோக தந்தை சொல்லியிருப்பார், உன்னை சாவடித்தாலும் உலகத்தை காப்பாற்ற உன் புள்ள தான் சாகணும். யுவர் சன் நீட் டு டை. உன் கண் முன்னாடி சாகணும். அந்த தாயினுடைய துடிப்பு தாங்காமல் தான் இயேசு சொன்னார், ஸ்திரீயே அதோ உன் மகன். நிறைய பேருக்கு கேள்வி, என்னப்பா அம்மாவை போய் ஸ்திரீயே என்றாருன்னு. லிசன்,
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தேவன் சொல்லியிருப்பார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும். இப்போ மதர் மேரி வந்து ஜீசஸோட அம்மாவா நிற்கல, அந்த ஸ்திரீயா ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸ்திரீயே, சாத்தான் கையில் தோத்து போன ஏவாள் என்கிற ஸ்திரீயே, அதான் நீ தலையை நசுக்கிட்டம் பாருன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் வாஸ் வெரி ப்ரொஃபஷனல். ஆமென். இந்த தாய் அழகுள்ள பிள்ளையை வளர்க்கிறாள். அந்த பிள்ளையை ஒரு வாட்டர் ப்ரூஃப்ல உள்ள அந்த ஆர்க் என்று சொல்வார்கள், அதில் வைத்து அந்த பிள்ளையை அனுப்புகிறாள், பாதுகாக்கிறாள். ஒரு தாயினுடைய அரவணைப்பு, அ மதர்ஸ் வார்ம்த் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா மைல், எக்ஸ்ட்ரா மைல். இந்த தாய் இந்த காரியத்தை செய்யும்போது she was silently following God. இதுதான் மெயின் விஷயம். ஆண்டவரே, எனக்கு ஆம்பளை பிள்ளையை கொடுத்துட்டியே, நான் எப்படி வளர்க்குறது? யோக்கேபத் ப்ரே பண்ணுறாங்க. ஆண்டவரே, இந்த புள்ள பிறக்கும் போதே இந்த பிள்ளையோட தலையில் சாவுன்னு விதி எழுதியிருக்குது, எப்படி டாக்கிள் பண்ணுறது? இந்த பிள்ளை என் கையை விட்டு போதை எப்படி டாக்கிள் பண்ணுறது? she was silently listening to God. தேவஜனமே, சைலண்டா கர்த்தர்களை லிசன் பண்ணுங்க, இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கிறது என்று. சாத்தான் அடிக்கடி காதுல ஏதாவது பேசுவான், அவன் வார்த்தையை கேட்பதற்காக நாம் அல்ல. தேவஜனமே, நீ தான் இந்த யோக்கேபாத், தேவனுடைய க்ளோரி, யெகோவா காட்ஸ் க்ளோரியா இருக்கிற சகோதரிகளை கவனிங்க. யூ நீட் டு லிசன் டு காட். இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்த்துற வேண்டும் என்று நான் தெளிவாக ஃபீல் பண்ணுறேன். ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்குற மாதிரி எக்ஸலண்ட் ஐடியா யாரும் தர முடியாது. ஆண்டவர் தான் சொல்லியிருப்பார், யோக்கேபாத் நைல் நதியில் தானே போட சொன்னாங்க, நைல் கிட்ட போனால் இது வளர்ந்துருக்கும். எந்த தாயும் செய்யலை. அதை அந்த நாணலை வெட்டிக்கிட்டு வா, அதை காயவை, அதை கட்டு, ஒட்டு, வாட்டர் ப்ரூஃபாக்கு, குழந்தைய அதில் வை. எத்தனை முறை அம்மா ட்ரையல் பண்ணி பார்த்துச்சு தெரில, பார்த்து ஒட்டி இருக்கும். ஆனால் இன்றைக்கு தண்ணி போல் குழந்தை நிம்மதியாக படுத்துருக்கிறான், நாணலுக்குள்ளே வச்சுட்டா. Excellent work. If you listen to God, God will give you excellent ideas. கையில் காசு இல்லை, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, உலகமே அந்த குழந்தைக்கு விரோதமாக எதிர்க்கிறது, அவள் காப்பாற்றுகிறாள். சகோதரிகளே, உலகமே உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எதிர்த்தாலும் உங்களால் உங்கள் குடும்பத்தை அரவணைக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த பிள்ளையை நாணல் பெட்டியில் வச்சுட்டா. இப்போ நாணல் பெட்டியோட மூமெண்ட் தான் அந்த குழந்தையோட மூமெண்ட். நவ் நத்திங் இஸ் தேர் இன் அவர் கண்ட்ரோல். இப்போ அந்த குழந்தை அம்மா கண்ட்ரோலில் இருக்கா? இல்லை, நாணல் பெட்டியினுடைய கண்ட்ரோலில் வந்துச்சு. The things which we do for the protection of our children is going to protect our children. Listen. உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க இன்றைக்கு என்ன முயற்சி எடுக்கிறீர்களோ இதுதான் நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க போகிறது. எங்கள் அம்மா எனக்கு சொன்னது, பைக் எடுத்தா பைக் ஓட்டும் போது எல்லாரும் பேசுகிற மாதிரி ஃபோன் பேசிக்கிட்டே போகக்கூடாது, அதை சீக்கிரம் ஆஃப் பண்ணிட்டு ஏசு ரத்தம் சொல்லிக்கினே போனோம். எனக்கு சொல்லி கொடுத்தது. எத்தனையோ முறை என்ன ஆக்சிடெண்ட்டில் கத்தர் காப்பாற்றிருக்கிறார். என்ன சொல்லணுமா? சோத்திரம் பா. she made a waterproof ark for me. சாப்பிடும்போது ப்ரே பண்ணாமல் சாப்பிட கூடாது, ப்ரே பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். டெய்லி நைட்டு திருவிந்து எடுத்துகிட்டு தான் படுக்கணும், திருவிந்து எடுக்காமல் படுக்க. இதெல்லாம் தான் வாட்டர் ப்ரூஃபாக என்னை காப்பாற்றிச்சுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. நீங்களும் நானும் நம் பிள்ளைகள் இதை சொல்லித்தர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய ஆலயத்தில் தான் இருக்கணும், ஆகாமிய கூடாரத்தில் தங்கக்கூடாது. அன்னைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நாள், அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போகிற நாள் என்று சொல்லி கொடுத்தது ஒரு வாட்டர் ப்ரூஃப் போல என்னை பாதுகாக்கிறது. நமக்கு முன்பதாக பாவம் நிற்கும் போது, பாவம் நம்மளை ஈர்க்கும் போது, நீ ஒன்றுமே பண்ணாத, அது கூட ஃபைட் கூட பண்ணாத, இயேசு ரத்தம் மட்டும் சொல்லிப்பாரு, நீ பாவத்தை விட்டு ஓட மாட்ட, பாவம் உன்னை விட்டு ஓடும் என்று சொல்லி வளர்த்து கொடுத்தார்கள். நான் உங்களை பார்த்து சேலஞ்சு பண்ணுறேன், பாவம் உங்களை ஈர்க்கும் போது கூட இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, இயேசு ரத்தம், பாவம் உங்களை விட்டு ஓடி போகும். பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். கீழ் பூசி அந்த குழந்தை சின்ன தண்ணி கூட படாதபடி அந்த பிள்ளையை பத்திரமாக வளர்க்கிறாள். இப்பொழுது கர்த்தர் அவளை பாதுகாக்க போகிறார். இஃப் யூ ப்ரொடெக்ட் யுவர் சில்ட்ரன், நீங்கள் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் ஞான பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாப்பீர்கள் என்றால் உங்களை கர்த்தர் பாதுகாக்க போகிறார். இந்த வசனம் அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா 5-8 வரைக்கும் அவங்க வச்சுட்டாங்க, அந்த பிள்ளைய வளர்த்துட்டாங்க, வச்சுட்டாங்க தண்ணியில். இப்போ அந்த பிள்ளை அம்மா கண்ட்ரோல்லேருந்து அக்கா கண்ட்ரோலுக்கு போகுது. இந்த அக்கா ஒரு சுட்டியான அக்கா இருப்பா. இந்த அக்கா என்ன பண்ணுவான்னா, இந்த குழந்தை எப்படி போகுதுன்னு தூரத்துலேருந்து பார்க்குறா. என்ன பண்ணுறா?
அதை பார்க்குற பைனாக்குலர் வச்சுருந்தாலான்னு தெரில, நைல் நதியில் என்ன பண்ணுது குழந்தை, எல்லாரும் குழந்தைய தூக்கி தண்ணியில் போட்டாங்க. இந்த அம்மா மட்டும் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷனோடு அந்த பிள்ளையை எடுத்து வைக்குது. ஆமேன். நேற்றைக்கு நான் ஜேசன் பிரதரோட வீட்டில் சாட்சி சொல்லும்போது மகன் அங்கே உட்காந்துருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அந்த இடத்துல ஐ தேங்க் காட் ஐ எம் டூயிங் மினிஸ்ட்ரி ஃபார் 3 வீக்ஸ் அப்படின்னார். என்ன பண்ணாரா, நிமிலிச்சேரி சர்ச்சில் மினிஸ்ட்ரி பண்ண, சேக்காடு சர்ச்சில் மினிஸ்ட்ரி பண்ண, ஜிஐ சர்ச்சில் மினிஸ்ட்ரி பண்ண, ஊழியம் பண்ண அப்படின்னார். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், நீ ஊழியம் பண்ணியா, என்னடா ஊழியம் பண்ண அப்படின்னா, நான் டான்ஸ் ஆடினேன், டான்ஸ் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் ஆண்டவர் என் மனசில் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார். நீ மாத்திரமல்ல, உன் மூலமாக உன் பிள்ளைகளையும் அழைத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னான். அவன் என்னைக்கு அந்த வார்த்தை நான் ஊழியம் பண்ணேன்னு சொன்னானோ, ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். என்னுடைய ப்ரொடெக்ஷனில் என் பிள்ளைங்க உமக்காக ஊழியம் செய்கிறவங்கள மாறுறாங்களே, இது போதும் சாமி என்று நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அந்த தாய் பார்க்குறா, அந்த குழந்தை விட்டா, இப்போ யார் டேக் ஓவர் பண்ணுறதுன்னா அந்த அக்கா. நவ் த சைல்ட் இஸ் பீன் ஃபுல்லி ப்ரொடெக்டட். ரொம்ப நாள் நம்ம பிள்ளைங்கள அம்மா பைக்கில் கூட்டு வரீங்க, ரொம்ப நாள் கூட்டு வரவனா, ரொம்ப சீக்கிரம் அவன் உங்களை கூட்டு வருவான். உங்களுடைய பாதுகாப்பு நிலையை தாண்டி அவன் உங்களை பாதுகாக்கிற நிலை வரும். அவன் கனி கொடுக்கிற காலம் வரும். மோசே என்கிற 3 மாத குழந்தை, எவ்வளோ அந்த அம்மா அந்த குழந்தைய கம்ஃபர்ட் பண்ணி அந்த குழந்தைய வளர்த்துறாம 3 மாதத்தில் அவங்க அம்மாவுக்கு சேலரி வாங்கி தர போகிறான். பிள்ளை போகிறது, அவள் அக்கால் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆண்டவருக்கு பின்னாடி இருக்கிறார். ப்ரே பண்ணுற சகோதரிகளே, உங்கள் பின்னாடி ஆண்டவர் வந்து ஆப்ரேட் பண்ணுவார். ஹல்லேலூயா. ப்ரே பண்ணுற சகோதரர்களே, கர்த்தர் உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். ப்ரே பண்ணிட்டு குழந்தைய விட்டுட்டா, குழந்தை அடிச்சிட்டு போகுது. அக்கா தூரத்திலிருந்து பார்க்கிறா. குழந்தை போகிற வழியிலே, அந்த பாதையிலே நதியோரத்தில் பார்வோனுடைய குமாரத்தி வருகிறாள். எந்த ராஜா சட்டம் போட்டாரோ அந்த வீட்டு வழியாக அடிச்சுன்னு போகுது. ஆக்சுவலாக சட்டம் எங்கேருந்து தான் பிறக்கணும், அங்கே தான் பிறக்கணும். சேவகர்கள்லாம் அங்கேருந்து தான் தூக்கி போடணும். ஆனால் சட்டத்தை மாற்றுகிற தேவன் நம் திட்டத்துக்கு பின்பதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்வோன் வீட்டு வழியாய் போகிறது. தாதிகள் உலாவுகிறார்கள். அவன் மகள் ஸ்நானம் பண்ண வருகிறாள். அவள் தூரத்தில் இருக்கிற அந்த நாணலை கண்டு, நாணல் பெட்டியை கண்டு, நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு அந்த பெட்டியை கொண்டு வரும்படி தாதிகளை அனுப்புகிறாள். தன்னுடைய வேலைக்காரிகளை, தன்னுடைய சர்வன்ட் மெய்டை அனுப்புகிறாள். Go and fetch it. ஹல்லேலூயா. அன்றைக்கு உலக சூப்பர் பவர் ஈஜிப்ட். எகிப்தினுடைய ரதம், எகிப்தினுடைய குதிரை இன்னைக்கும் உலகத்தில் இல்லையா? எகிப்தியர் சாப்பிட்ட ஃபுட்டு, ஆமேன், ஆமாம், அதனுடைய ப்ரோட்டீன்ஸ், அதனுடைய அந்த அந்த என்னது அமினோ ஆசிட்ஸ் என்று சொல்லுவார்கள். எகிப்தில் பிரமிடில் அந்த ராஜாக்கள் சாப்பிட்றதுக்கு கோதுமைலாம் போட்டு வச்சுருக்காங்களாம். த அமினோ ஆசிட்ஸ் ஆஃப் தட் வீட், அதில் இருக்கிற கோதுமையோட அமினோ ஆசிடும் நம்ம இப்போ சாப்பிட்ற அமினோ ஆசிடும் வேறையா. ஆனால் கோதுமை எவ்வளோ எக்ஸலண்ட்டான ஃபுட்டு அவங்க சாப்பிட்ருப்பாங்க. எவ்வளோ ஞானிகள். உலக சூப்பர் பவராக 4000 வருஷம் இருந்துச்சான் ஈஜிப்ட். எத்தனை வருஷம்? இன்றைக்கெலாம் சூப்பர் பவர் நாடுகள் 30 வருஷம் 40 வருஷம், அதுக்குள்ளே இன்னொரு கண்ட்ரி சூப்பர் பவர் ஆகிடுது. 4000 வருஷம் சூப்பர் பவர். உலகத்தை தன் கட்டுக்கோப்பில் வைத்திருந்த பார்வோன் மன்னன், ஹல்லேலூயா, அந்த வீட்டு பக்கம் அடிச்சிட்டு போகுது. அவனுக்குள்ள ஒரு பயம். இந்த இஸ்ரவேலில் ஆண் பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து வந்தால் நாளைக்கு சண்டைன்னு வந்தால் 4 ஆம்பளை பசங்க சண்டைக்கு வருவான். ஆண் பிள்ளைகளை காலி பண்ணிட்டோம்னா பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே இருந்துருவாங்க. அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மாப்பிள்ளை இருக்காது. யாருக்கு மனைவி ஆகிடுவான்? எகிப்தியருக்கு மனைவி ஆகிடுவான். கொஞ்ச நாள் அந்த இனமே என்ன பண்ணும், அழிஞ்சிடும். அதான் ஐடியா. சூப்பர் ஐடியா இல்லை? உன் ஐடியாவுக்கு தாண்டா எங்கள் ஆண்டவர் ஐடியா வச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு அம்மா மூலயமா, யோக்கபேத் மூலமாக இந்த பிள்ளை எங்கே வருகிறது. அந்த பிள்ளையை கொண்டு வரும்படி செய்தால், அந்த பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. ஹல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? அழகான பிள்ளை அழுகிறது. நான் சொன்னேன் பாருங்க, எங்கள் வீட்டுக்கு அந்த ஒரு குழந்தைய விட்டு போனாங்கன்னு. அந்த குழந்தைய அடக்க அவங்க அம்மா வர வரைக்கும் அந்த குழந்தையோட அழைய எங்களால் அடுக்கவே முடியல. ஆமேன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட். பீடியாட்ரிக் நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு மேலே சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிறேன். அழற குழந்தைய அடக்கிட்டு அதுக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும். நான் தலைகீழ நின்று அந்த குழந்தைய அடக்கிறதுக்கு என்னால் முடியல. ஹல்லேலூயா. இங்கே இளவரசி அந்த பிள்ளையினுடைய அழையை அடக்க பார்க்கிறாள், அவளால் முடியவில்லை.
ஈஜிப்டில் எந்தெந்த அம்மாலாம் குழந்தை பிரசவிச்சிருக்கோ அந்த ஆண்டியை கூட்டுவா, இந்த ஆண்டியை கூட்டுவா, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா. குழந்தையினுடைய அழை அடக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. முடியவே இல்லை. அந்த பிள்ளை அழுதது. ஐயோ இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவேன் நான் தெரியலையே, அழுதுகிட்டே இருக்கேன். நேசிக்க ஆரம்பித்தாள். அப்பா டேய் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, ஆனால் நீ ரொம்ப அழகாக இருக்கடா, உன்னை நான் தத்து எடுத்துக்கிறடான்னு சொல்லிட்டா. மோசஸ் அவ்வளோ அழகாக இருந்தாராம். அவங்களாம் பிளாக் பீப்புள், ஈஜிப்சியன், பார்வோன் மன்னன், ஆப்பிரிக்காக்காரர், கருப்பானவர். அழகாக செக்க செவில்னு ஒரு இஸ்ரேலிய குழந்தை கண்ணில் பட்டதும், இவ்வளோ நாள் அவள் வெளியில் போய் பார்த்தாலான்னு தெரில, அந்த குழந்தையை பார்த்ததும் இது என் பிள்ளை, அந்த பிள்ளையின் மீது இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகள் ஒன்று, அவளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் நம்ம ஊரில் எப்படா குழந்தை எவ்வளோ கலராக இருக்கும் என்று சொல்லி இந்த பிள்ளையை அழக்க என்னென்ன ஸ்டெப் எடுத்தான்னு தெரில. வேறு வழியே இல்லை. இந்த குழந்தையை காப்பாற்ற யாராகிலும் வருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லுகிற நேரத்தில் இந்த குழந்தையினுடைய தமக்கை இவளுடைய அக்கால் வந்து இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரிய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா? குழந்தை அழுதா ஃபஸ்ட்டு என்ன கேட்பீங்க? பால் கொடுத்தியா? பால்லாம் கொடுத்தேன், பால் குடிக்கலைன்னா தான் டாக்டர் கையில் போவோம். பால் குடிக்கலைன்னா போய் பால் கொடு குழந்தைக்கு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இங்கே குழந்தை பால் குடிக்கல, பால் யாரும் கொடுக்கல. ஹல்லேலூயா. அந்த அக்கா வந்து அந்த இளவரசிக்கு எக்ஸலண்ட் ஐடியா கொடுக்குறா. நான் போய் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க ஒரு தாயை கூட்டி கொண்டு வரட்டுமா என்று சொல்ல, நீ போ அழைத்து கொண்டு வா என்று சொல்ல அவள் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்து விட்டாள். ஹல்லேலூயா. When God gives us ideas, the ideas will be excellent. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனுக்கு சிநேகிதராகும்படி செய்வார். ஹல்லேலூயா. உங்களை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு கையெழுத்து போட்டு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாங்க. ஆமென். அழைத்து கொண்டு வந்தால் பார்வோனுடைய குமாரத்தி தாயை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் 9ஆம் வசனம், அதை எனக்கு வளர்த்திடு. யாருக்கு வளர்த்திடு? இந்த பிள்ளை இனிமேல் யார் பிள்ளை? வளர்த்துடு. ஏன்? திரும்பி யோக்கேபேதோட மகனா மோச போனானா தூக்கி நைல் நதியில் போட்டுருவாங்க. யாரோட பிள்ளை இது? அதே பிள்ளை, அதே வீட்டில் ஃபியூ ஹவர்ஸுக்கு முன்னாடி யோக்கேபாதோட பிள்ளை, ஃபியூ ஹவர்ஸுக்கு அப்புறம் யாரோட பிள்ளை? இளவரசியோட பிள்ளை. ஹல்லேலூயா. ஒரு முறையும் போலீஸும் மிலிட்ரியும் வந்து ஆண் பிள்ளையை தூக்கி தண்ணியில் போடுறன்னும் போது வெளியே போர்டு எழுதி வச்சுருப்பாங்க. த சன் இன்சைட் இஸ் கால் மோசஸ், சன் ஆஃப் பார்வோன்ஸ் டாட்டர். பார்வோனுடைய மகளாகிய இளவரசி. அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, ஆனால் அவங்களுக்கு ஒரு பையன் இங்கே இருக்கிறான், வளர்ப்பு மகன். அவன் பேர் மோசே. ஹீப்ரு நேம் இல்லை, மோசே என்பது எகிப்திய நேம். தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் மோசே என்று பேரிட்டு சொல்கிறான், இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு. யாருக்காக வள? நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பெத்த தாய்க்கே 3 மாதத்தில் சேலரி வாங்கி கொடுக்குறான். எத்தனை மாதம் வாங்கி கொடுத்தான் தெரியுமா? 40 வயசு வரைக்கும். எத்தனை வயசு வரைக்கும்? ஆமேன். உலகத்தில் அதிகமாக சம்பளம் வாங்கி அம்மா கையில் கொடுத்த பையனில் நம்பர் 1 மோசஸ் தான் வருகிறார். ஹல்லேலூயா. 3 மாதத்துலேருந்து எத்தனை வயசு வரைக்கும்? 40 வயசு வரைக்கும். பெரிய சேலரி, ஃபுல் சேலரி. மோசே எடுத்தே இருக்க மாட்டார். Now the mother is being protected. பிரதர், இது சட்டம் பிரதர். ஈஜிப்டில் ஆண் பிள்ளை பிறந்தா தண்ணியில் போடணும்னு போடலை. இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணோம். ஆனால் இவன் பாதுகாக்கப்படுகிறான். ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. கர்த்தருக்காக நம்ம எது செய்தாலும் நம்ம அழிக்கப்பட மாட்டோம், பாதுகாக்கத்தான் படுவோம். ஹல்லேலூயா. God is bringing the daughters of Pharaoh. பார்வோனுடைய மகள்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து மோசேயும் அவன் தாயும் காப்பாற்றும்படியாக கர்த்தர் கொண்டு வருகிறார். Are you telling this as a coincidence? இது கோயின்சிடென்ஸா? அப்பா அதிக லக்குப்பா. என்னது அதிக லக்குப்பா? சரியான நேரத்தில் யார் வந்துட்டான்? மோசே வந்துட்டான். அந்த நேரத்தில் பார்த்தா அவங்க குளிக்க வந்துட்டாங்க, தாதிமார்கள் வந்துட்டாங்க, தூக்கிட்டு போனதும் கரெக்ட் டைமுக்கு குழந்தை அழுததும் இந்த பொண்ணு பார்த்துட்டா, வேற பொண்ணு அவங்க அம்மாவை கூட்டு போகிறதுக்குலாம் இந்த பொண்ணு அவங்க அம்மாவை கூட்டு போயிட்டா. எல்லாம் கோயின்சிடென்ஸா இல்லை பின்னாடி கர்த்தர் இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்களேன். நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் கோயின்சிடென்ஸ் அல்ல, கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. The comfort of a mother. ஒரு தாயினுடைய அரவணைப்பு என்கிற தலைப்பில் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
God really cares for us. God comforts us. நீங்களும் கூட ஒரு முடிவெடுங்க. ஆண்டவருக்காக எத்தனை பிள்ளைகளை நீங்கள் அரவணைக்க போகிறீர்கள்? ஊழியம் என்பது இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் யூ நீட் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ். சகோதரர்களே, சகோதரிகளே, என் நாமத்தின் நிமித்தம் எதை இழந்தாலும் இம்மையிலும் பலனுண்டு, மறுமையிலும் இரட்டத்தனையாக என்று சொன்னார். உலகமே அவளுக்கு எதிர் நிற்கும்போது அவள் கர்த்தருக்காக நின்றாள். She was blessed. மறைமுகமாக கர்த்தரை தேடினாள். What is your prayer today? உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் மறைமுகமாக என்ன செய்கிறீங்க? நம்பர் 1 should be prayer. என் பிள்ளைக்காக ப்ரே பண்ணுறேன். ஆண்டவர், என் பலத்தினால் முடியவில்லை, என் பராக்கிரமத்தினால் முடியவில்லை, உம்முடைய ஆவினால் ஆகும். இன்றைக்கி உலகம் எகிப்து போல தான் இருக்கிறது. உலகம் நம் பிள்ளைகளை விழுங்க பார்க்கிறது. எனக்கு நம்ம இன்றைக்கி வரப்போகிற டெக்னாலஜி, நம்ம இன்டர்நெட்லாம் நம்ம பிள்ளைங்களை எகிப்தில் உள்ள நைல் முழுங்கி விடுகிறது போல் முழுங்கி விட போகிறது. எத்தனை பிள்ளைகளை பார்க்குறான் தெரியுமா? வீடு பூட்டுச்சா இல்லையான்னு தெரியாமல் கேம் விளையாடினுங்கிறான். அடுப்பு ஆஃப் பண்ணாங்களா அம்மா இல்லையான்னு தெரியாமல் கேம் விளையாடி கொண்டு இருக்கிறான். உலகம் இன்றைக்கு நம் பிள்ளைகள் விழுங்க பார்க்கறது. பிறந்த ஒவ்வொரு பிள்ளையும் தூக்கி கொண்டு வந்து டெக்னாலஜின்ற நைல் நதியில் போடணுன்ற மாதிரி சட்டம் ஆயிடுச்சு. உன் பையனுக்கு ஆன்லைன் கிளாஸு, இந்த கிளாஸு, அந்த கிளாஸு, உன் பையனையும் கம்ப்யூட்டரையும் ஒன்னாக்கி விட்டுரு என்று சொல்லுகிற நிலைமையில் உலகம் வந்தாலும் ஜெபிக்கிற தாயே, உன் பிள்ளைகளை மோசேவாய் மாற்ற உங்களால் முடியும். ஒரு மகன் 3 மாதத்தில் காப்பாற்றப்பட்ட மகன் பிறகு 20 லட்சம் பேருக்கு தலைவனாய் மாற போகிறான். ஹல்லேலூயா. 6 லட்சம் புருஷர் மாத்திரம் இருந்தார்களாம். அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் சேர்ந்து மாபெரும் ரட்சகன் என்கிற பெயரை பெறுகிறவனாய் மோசே மாறப்போகிறான். யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நீங்கள் பண்ணுற ஊழியம் ஒரு மோசேவை எழுப்போ ஏன் கூடாது? ஒருவன் தான். நம்முடைய திருச்சபையில் கோவிடுக்கு முன்பதாக நான் ஒரு ஆல்ட்ரா கால் கொடுத்தேன். உங்களில் யாரெல்லாம் சொந்த வீட்டில் இல்லையோ நீங்கள் பொருத்தனை பண்ணுங்கள். ஆண்டவர், எனக்கு சொந்த வீடு கொடுத்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டில் சிறுவர் ஊழியம் ஆரம்பிக்கிறேன். யாரெல்லாம் சொந்த வீடு வச்சுருக்கீங்களோ, அந்த வீடு லோனில் இருந்தால், கடனில் இருந்தால், இந்த வீடு எனக்கு மீட்டு தாங்க ஆண்டவரே, நான் சிறுவர் ஊழியம் ஆரம்பிக்கிறேன்னு ஒப்பு கொடுங்கன்னு நிறைய பேர் ஒப்பு கொடுத்து அந்த நேரத்தில் என்கிட்ட வந்தாங்க. அப்போ ஒரு மகள் என்கிட்ட வந்து, ஐயா, நான் அனாதையாக இருந்தேன், இந்த ஊருக்கு அனாதையாக வந்திருக்கேன், எனக்கு சொந்த வீடு ஆண்டவர் கொடுத்தாரு, இந்த வீட்டில் நான் சிறுவர் ஊழியம் நடத்த போகிறேன் என்று சொல்லி அவங்க வீட்டில் நடந்து கொண்டு இருந்தது. அந்த மகள் என்னை இன்றைக்கி பார்த்து சொன்னாங்க, ஐயா, யாருமே வரமாட்டாங்க ஐயா, கூப்பிட்டா ஒரு 10 பிள்ளைங்க கூட வரமாட்டுதியா, அதுக்கு என்னத்துக்குயா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், 10 பிள்ளைய வளர்க்குறதுக்காக ஆண்டவர் உனக்கு அதில் ஹெல்ப் பண்ணி அனாதையாக இருந்த உனக்கு சொந்த வீடு தரல, ஒரே ஒரு மோசையாக இருந்தாலும் வளர்க்கும்படியாக தான் கர்த்தர் கொடுத்தார். ஒரு பிள்ளை போதும், 1 போதும். நாம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம்? யோக்கபேத் ஒரு பிள்ளைக்கு 3 மாதத்தில் ஆரம்பித்தால் 40வது வயது வரை அவனை வளர்க்கிறாள். அவனுடைய வளர்ப்பு தாய் தான் பார்வோனுடைய குமார்த்தி. நிஜமான தாய் யார்? யோக்கபேத். ஆனால் வெளி உலக பார்வையில் சொந்த தாய் வந்து பார்வோனுடைய குமார்த்தி, வளர்ப்பு தாய் இந்த அம்மாவுக்கு வந்திருக்கு. பரவாயில்ல, என் பிள்ளையே என் பேரில் வரலனா கூட பரவாயில்ல. ஈஜிப்ட் ரெக்கார்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசேக்கு நான் பேர் வச்சாங்கன்னு தெரில, நான் அதை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணல. அவனை யோக்கபேத் அம்ராமோட பிள்ளையாக காட்டியிருக்காது, அந்த ராணி, அந்த இளவரசியோட பிள்ளையாக தான் காட்டி. அவளும் ஒரு உண்மையான தாய் தான். அவளுடைய அரவணைப்பு தான் அவனை இன்றைக்கு வாழ வைத்தது. நீங்கள் பிள்ளைங்க மார்க்கெட் பிளேஸில் போகிறீங்க, வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தாய் தந்தை இல்லாதபடி அங்கே கூட நிறைய தாய்மார்கள் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நான் ஆரம்ப காலத்தில் என்னுடைய ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் நான் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போனேன். அங்கே ஒரு சிஸ்டர், அந்த அம்மா அவங்க ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு வந்துட்டவங்க. காலையில் நான் 7 o'clock அங்கே போவேன். ஒரு தாயை போல் என்னை அரவணைப்பாங்க. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுருப்பாங்க அந்த சிஸ்டர். அவங்க நன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த தாயோட கான்டாக்ட் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அப்போவே அவங்களுக்கு 88 years சம்திங். அப்படி எக்ஸலண்ட்டாக இப்படிப்பட்ட பல தாய்மார்கள் எனக்கு மார்க்கெட் பிளேஸ்லேயும் இருந்துருக்குது. நான் வேலை செய்த இடத்துல, படித்த இடத்துலலாம். அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. ஒரு முறை ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம் எழுதுகிறேன், கொஷின் பேப்பரை மாற்றி எழுதினுக்கிறேன், எல்லாமே மாற்றி எழுதினுக்கிறேன். 45 minutesக்கு மேலே கடந்துச்சு. ஒரு மேடம் அங்கே வாக்கிங் வந்தாங்க, அப்படி நின்னாங்க, பின்னாடி நின்று
என் கொஷின் பேப்பரை பார்த்தாங்க, ஆன்சர் பேப்பரை பார்த்தாங்க, தலையில் ஒரு தட்டு தட்டினாங்க, அப்படி காட்டினாங்க. பார்த்தா தான் தெரியுது, இல்லை நான் அன்றைக்கி எக்ஸாம் ஃபெயில் ஆகிருப்பேன். அப்படியே ஒரு மாதிரி அப்படி ஆகிட்டேன். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? 3/4 மணி நேரம் காலையில், இன்னும் 2.25 மணி நேரம் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணதே 3/4 ஹவர், ஒரு கொஷினை ஃபுல்லாகவே ராங்காக பண்ணியிருக்கேன். என்னோடதே இல்லை அது. ஆமாம், எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு என் மூளையை திறக்க வச்சாங்க. அன்றைக்கு அந்த தாய் இல்லை என்றால் ஆனால் அன்றைக்கே எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டுருப்பேன், திரும்பி மேலே ஏறி வந்திருப்பேன் நான். தெரியல. ஆமேன். நீங்கள் எழும்பும் வரையிலும் நிறைய மோசைக்கள் நைல் நதியில் விழுந்து செத்துருவாங்க பிள்ளைகளா. 3 மாதம் அடக்கினேன், ட்ரை பண்ண. அவன் கண்ட்ரோலுக்கு வரலன்னு சொல்வதற்காக அல்ல, அவன் கண்ட்ரோலுக்கு வரவில்லை என்றாலும் அவனுக்காக ஒரு நாணல் பெட்டி செய்து அவனை காப்பாற்றும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். பாதியிலே விட்டுவிட்டு, ஊழியத்தை விட்டுவிட்டு ஓடுகிற கூட்டம் நாம் அல்ல. முழு உலகமே எதிர்த்து நிறுத்தாலும் அந்த சீஷத்துவ பணியை செய்வேன் என்று உயிர் கொடுக்க வந்த யோக்கபாத்தின் கூட்டம் தான் நாம். யோக்கபாத் மீன்ஸ் யாவேஸ் க்ளோரி, யெகோவா தேவனுடைய மகிமை என்ற அர்த்தம். இந்த தாய் இந்த பிள்ளைக்கு ஹிடன் மென்டராக இருந்தாங்களாம். ஹிடன் மென்டர்னா இவங்க தான் ஞானத்தாய், இவங்க தான் ஜீசஸை பற்றி சொல்லித்தரப்போறாங்க. எகிப்தினுடைய சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், எகிப்தினுடைய ஒன்றுமே மோசைக்கு தெரியல. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பென்டடெக், பஞ்சாகமம் என்று சொல்லுகிற ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இதை 5ஐயும் எழுதின மோசே எகிப்தினுடைய எதையும் உள்ள எழுதி வைக்கல. ஒரு டாக்டர் ஒரு புக்கு எழுதுறாருன்னா எக்ஸாம்பிள் ஃபுல்லாக யாரை பற்றி தான் பேசியிருப்பார்? மெடிக்கல் பற்றி, அவர் பேஷண்ட்டை பற்றி பேசியிருப்பார். ஒரு குக்கு ஒரு புக்கு எழுதுறாருன்னா அதில் அதிகமாக எதை பற்றி எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு? ஆனால் எகிப்திலே பிறந்து எகிப்திலே வளர்ந்த இந்த மோசே எகிப்தினுடைய எந்த கலாச்சாரத்தையும் எழுதாதபடிக்கு கர்த்தரை பற்றி மாத்திரம் எழுதியிருக்கிறான் என்றால் அவனை வளர்த்த தாயினுடைய அரவணைப்பு இதிலே நமக்கு தெரிகிறது. உங்கள் பிள்ளைகளை எகிப்திலே வளரலாம், உங்கள் பிள்ளைகளை எகிப்திலே சகல சாஸ்திரத்தையும் கற்று வைத்திருக்கலாம். ஆனால் தாயே, நீ எழுப்பி உன் பிள்ளையை அரவணைக்கிறதினால் அவன் கர்த்தரிட்ட வழியில் தான் வளருவான் என்பதை மறந்து விடாது. You need to take responsibility. You need to walk extra mile. Hallelujah. Wonderful. நான் படித்து பார்க்குறேன் நிறைய விஷயங்களில் எகிப்தில் ஜனங்க, குறிப்பாக தி அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி, ராஜ குடும்பத்தில் சார்ந்தவங்க இயற்கையாக சாக மாட்டாங்களாம். அவங்க ஒரு நாகப்பாம்பு வளர்த்துட்டு இருப்பாங்களாம், அந்த பாம்பு கடிச்சு தான் சாகணுமா. போட்டிருக்கா பைபிளில் அந்த மாதிரி சாகணும்னு? ஆமென். தன் ராஜ்யத்தை தக்க வைத்துக் கொள்ளும்படியாக அண்ணனும் தங்கச்சியும் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் பார்வோனுடைய ஃபேமிலியில். அதை எதிர்க்கிறது பைபிள். பிற மனிதர்களை அடிமைப்படுத்தலாம் என்று எகிப்து சொல்கிறது. அடிமைத்தனத்தை எதிர்க்கிறது வேதம். அப்போ மோசே யாரால் வளர்த்தப்பட்டான்? தாயால். யெகோவாவின் மகிமை. என் செய்தி முடிக்கிறேன் தேவஜனமே. இவள் 10ஆம் வசனத்தில் பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனின் குமாரனிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரன் ஆனான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். எத்தனை வயசு வரைக்கும் யோக்கபாத் மோசஸை வளர்த்தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்வோனுடைய குமாரத்தியால் அவனை எஜிப்சியனாக மாற்றவே முடியாது. அவன் இஸ்ரவேலனாய்த்தான் வாழப்போகிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மையான தாயாய் தந்தையாய் மாறினோம் என்றால் நம் பிள்ளைகளை உலகம் மேற்கொள்ளாது. நம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். She was doing things silently with prayer. உங்கள் பிள்ளைங்களை வளர்க்க, உங்கள் ஊழியத்தை செய்ய நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு மோசையை போதும் எக்ஸலண்ட்டாக வளர்த்தால் அந்த பிள்ளை 20 லட்சம் பேருக்கு தலைவனானான். 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் நடத்தினான். எல்லா அனுபவம் மோசைக்கு இருந்தது. அன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இஸ்ரவேலை நடத்தினாலும் அந்த பாலைவனத்தின் வழியாக எப்படி போக வேண்டும் என்று மோசஸ்க்கு தெரிஞ்சு. அவனுக்கு எந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் இல்லாமல் இருந்தால் மக்கள் எல்லாம் அதனுடைய கூடாரங்கள், நார்த்து சைடு யார் கூடாரம் அமைக்கணும், சவுத்து சைடு யார் குமாரம், வெஸ்ட் ஈஸ்ட், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிக்சரை பரலோகத்தில் 40 நாள் உட்காந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு, இன்றைக்கி மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு வரல, மேப் எடுத்துகிட்டு வரல, டவுன்லோட் பண்ணிக்கிட்டு வந்து இங்கே செய்தான். ஒரு தாயினுடைய அரவணைப்பு ஒரு மாபெரும் லீடரை உண்டாக்கணும். நான் அந்த தாயை போல் எழும்புற ஆண்டவரே,
அப்படின்றவங்க நீங்கள் ஏஞ்சிக்கலாம். நம்ம ப்ரே பண்ண போகிறோம். உங்கள் அழைப்பு உங்களை விட்டு போகிறதில்லை. தெய்வ ஜனமே, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தாயினும் மேலான அன்பு நம்மை அரவணைத்திருக்கிறது. முழு உலகமே உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பம் உங்களுக்கு விரோதமாக இருக்கும்போது, உங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் நீங்கள் வளர்த்திடலாம் இந்த மோசேயை. அந்த பிள்ளை நமக்கு தெரியும், பெரியவனான காலத்தில் இஸ்ரவேலருக்காக நின்றான். Are our children growing in God? நம்முடைய அரவணைப்பிலே வளருகிற பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறார்களா? Are we willing to do this for God? You are the mentor. நீங்கள் தான் ஞானத்தாய், நீங்கள் தான் அந்த ஞானத்தந்தை. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்றால் யார் அந்த பிள்ளைகளை பார்ப்பார்கள்? Who is going to take care of your children? ஊழியத்தை துவங்கின மகனே மகளே, நீ உன் ஆவிக்குரிய பிள்ளைகளை விட்டதினால் எத்தனை பேர் சோரம் போனார்கள், கர்த்தரை விட்டு போனார்கள். நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதிப்பதற்கு மாறாக எதையோ போதித்ததினால் இன்றைக்கு கர்த்தரை விட்டே போகிற நிலை வந்துருச்சு. What is the warmth that is protecting your children? எந்த அரவணைப்பில் உன் பிள்ளைகளை நீ வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாய்? Can someone give the same warmth to your children? நீ அரவணைத்த அரவணைப்பை உன் பிள்ளைகளுக்கு வேறு ஆறாகிலும் தர முடியுமா? முடியாதே. She revered and followed God. அந்த யோக்கபாத் கர்த்தரை கனப்படுத்தினபடியால் அவள் மகனும் கர்த்தரை கனப்படுத்தினான். What is the characteristic of us today? இன்னைக்கு அந்த தாயை போல, if you are going to follow God silently, God will do greater things. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் முழங்காலில் சாதிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம். கர்த்தர் மீது உள்ள விசுவாசத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம். கர்த்தருடைய சந்நிதியில் நம்மை சரணடைப்போம். Control your child. Only God can do it for you. I invite all the young college children to come to the church. தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா Israel
பேரண்ட்ஸ் கூட போய் நில்லுங்கம்மா. மம்மி டாடி கூட போய் நில்லுங்க. தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீர். Catch hold of your children. பேரண்ட்ஸ் வந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களை தேடி ஃபேமிலி அப்படியே நில்லுங்க. ஃபேமிலியா அம்மா அப்பா பிள்ளைகள் அரேஞ்ச் yourself. அம்மா அப்பா இருக்க இடத்துக்கு போங்க. அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாம் ஃபேமிலியா நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். God is going to bless our generation today. God is going to revive our families today. God is going to bless our children. He is going to pour the anointing today. ஃபேமிலியா நிற்கும்படிக்கு கேட்டுக்கொள்கிறேன். நீர் எங்கள் தெய்வம் தலைமுறையா. Catch hold of your family members. கையை பிடிங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் கை பிடிங்க. தலைமுறையாய் நீர். எஸ், யாவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தலைமுறை இயேசுவுக்கு மாத்திரம் சொந்தம். எத்தனை சத்துருடைய சதிகள், எத்தனை சாத்தானுடைய தந்திரங்கள் எழுப்பினாலும் அவர் நம்மோடு இருந்து நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தலைமுறையை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கையில பிடிங்க. ஃபேமிலியா நில்லுங்க. கணவன்மார்கள் வந்திருந்தீங்கன்னா மனைவிகளோடு கூட நில்லுங்க. தனியா நிக்காதீங்க. Go to the back. ஃபேமிலியா நில்லுங்க. தலைமுறையாய் நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. எங்கள் ஒவ்வொருவரையும் காப்பவரா நீங்க இருக்கீங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய திட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்கப்பா. எப்படி மோசே என்னும் இவ்வளவு பெரிய ஜாம்பவானை காப்பாற்ற யொக்கபேத் என்னும் தாயை நீர் எழுப்பினீரோ அப்பா, இங்கு உங்க சமூகத்தில் நின்றிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க காப்பாற்றும்படிக்கு ஆண்டவரே எங்க தலைமுறைகளை உங்களுடைய சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்க தலைமுறைகளை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. தாய்மார்களே, ஆல் தி ஸ்பிரிச்சுவல் டாட்டர்ஸ், உங்க தலைமுறையை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஃபியூச்சர் எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? இந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை நம்ம செய்ய போறோம். ஒரு கவர்னன்ட் நம்ம ஃபேமிலிக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் நடுவுல நம்முடைய ஆண்டவரை கூட்டு வர போறீங்க. இன்வைட் பண்ணுங்க. அப்பாக்கள் வந்திருந்தீங்கன்னா போல்டா நடுவுல நின்னு சொல்லுங்க, என் தலைமுறையை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அப்பாக்கள் ஒருவேளை வரலனா அப்பாக்களுடைய ஸ்தானத்துல அம்மா நின்று சொல்லுங்க, என் தலைமுறையை நான் உங்களுக்கு என்று ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒருவேளை அம்மா அப்பா இன்றைக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வரலனா பிள்ளைங்க நீங்க ரைஸ் ஆகி சொல்லுங்க, நான் என்ன உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் என்ன உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில பல தடைகள், பல சோதனைகள் நம்மை விழுங்க சாத்தான் கொண்டு வருவான். பட் ரெஜிஸ்டர் இன் யுவர் மைண்ட் தட் ஆண்டவருடைய கரம் எப்பவுமே நம்ம பின்னாடி இருக்கின்றதை மறந்துடாதீங்க. முக்கியமா பிள்ளைங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், சின்ன பிள்ளைகள் சொல்லுங்க, உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ எவ்வளோ நேரம் உங்க கூட இருக்க முடியாது. பட் காட்ஸ் ப்ரொடெக்டிங் ஹேண்ட் இஸ் வித் யூ. நீங்க அவருக்கு தான் சொந்தம். நீங்க அவருக்கு தான் சொந்தம்.
இப்போ பிள்ளைங்க அம்மாவை பார்த்து சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு மெசேஜ் த வார்ம்த் ஆஃப் த மதர், அம்மாவுடைய அரவணைப்பு. அம்மாவை ஹக் பண்ணி சொல்லுங்க, மம்மி ஐ லவ் யூ. ஹக் யூ மம்மி. நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்பொழுது வயதில் என்னுடைய தாயை நான் இழந்தேன். நிர்கதியான சூழ்நிலையில கர்த்தர் எனக்காக ஒரு தாயை ஏற்பாடு செய்தார். இந்த நாள் வரைக்கும் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து சரியான முறையில் என்னை வளர்த்து இதுவரைக்கும் அவர்களுடைய எல்லா பொறுப்புகளிலும் நின்று எனக்கு செய்தார்கள். அந்த நேரத்தில் என்னுடைய தாய் என்னை கண்டிக்கும் பொழுது எனக்கு அவங்க மேலே ரொம்ப வெறுப்பு தான் வந்தது. அவங்க என்னை சுற்றி ஒரு வேலி போடும் போது உண்மையிலே எனக்கு வெறுப்பாக தான் இருந்தது. ஏன் நம்ம அம்மா இவ்வளோ நம்ம மேலே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, ஏன் நம்மளுக்கு இவ்வளோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், இதை செய்யாத அதை செய்யாதன்னு அம்மா ஏன் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு. பட் இப்போ நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அவங்க எனக்கு அன்னைக்கு வேலி போடலை அப்படின்னா நான் இன்றைக்கு உங்கள் முன்னாடி ஒரு ஊழியக்காரியாக நின்று கொண்டிருக்க மாட்டேன். அன்னைக்கு என் தாய் எனக்கு என்று போட்ட வேலி, அன்னைக்கு என் தாய் என்னை டிசிப்ளின் பண்ணது தான் இன்னைக்கு என்னை ஒரு ஊழியக்காரியாக நிறுத்தி இருக்கிறது. பிள்ளைங்களுக்கு பல நேரம் உங்கள் அம்மா அப்பா உங்களை டிசிப்ளின் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இட் இஸ் ஃபார் யோர் குட்னஸ், இட் இஸ் ஃபார் யோர் ப்ரொடெக்ஷன், இட் இஸ் ஃபார் யோர் குட்னஸ். நீங்கள் வாழ்க்கையில் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக மாத்திரமே கர்த்தர் உங்கள் தாய்களை அந்த ஸ்தானத்தில் ஏற்பாடு செய்து உங்களை பாதுகாத்து கொண்டு. You should be very thankful to your mothers. You should be very thankful to your mothers. இன்னொரு முறை அம்மாவை ஹக் பண்ணி ஐ லவ் யூ மம்மி சொல்லுங்க. சொல்ல போகிறோம். தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேல் காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி சகல தீமை நின்றும் விலக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வார். நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, நம்முடைய சபைகளுக்கு விரோதமாக, நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்ம செல் குரூப்புக்கு விரோதமாக எழும்புகிற சகல சத்துருடைய கிரியைகளை அதிகாரங்களை வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தினால, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால, ஜீவிக்கிற அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால முந்தி கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால அக்கினியை போடுகிறோம். எங்களுக்கு விரோதமாக சத்துரு எந்த காரியங்களை செய்தாலும் அது வாய்க்காதே போகும் என்று இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறோம். மதர்ஸ் ரைஸ் அப், எழும்புங்க, எழும்புங்க. இங்க இருக்கிற ஆவிக்குரிய தாய்களே எழும்புங்க. உங்களுடைய
நிற்க போகிறோம். அன்றைக்கு அந்த யோக்கேபேத் எப்படி நின்றார்களோ நாமும் நின்று நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு உரிய வழியிலே வளர்க்க நாம் பிரயாசத்தை எடுக்க போகிறோம். We are going to go extra mile. We are going to try. We are not going to give up. ஒரு முறை, ரெண்டு முறை, மூணு முறை, நாலு முறை. Don't give up. Don't give up. Yes. God is with you and you can do it. உன்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால உன்னால எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு மகனே. உனக்கு பலன் உண்டு மகனே. God is with you. ஆமென். எழும்பலாமா கிறிஸ்துவுக்காக? உங்களை ஒவ்வொருத்தரையும் யோக்கேபேத்தாக நினச்சிக்கங்க. ஆண்கள் மட்டும், பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் கூட. நீங்கள் எழும்பலைன்னா பல மோசையை தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் எழும்பி காப்பாற்றினீங்கன்னா அவன் ஒரு நாள் வளர்ந்து வந்து உங்களுக்கு கனி கொடுப்பான். சீஷர்கள் உருவாக்க வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். கர்த்தர் நம் பிள்ளைகளை, நம் வம்சத்தை உருவாக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.